காமராஜர் செட்டியார் போலூர் பள்ளிவாசல தொழுகலாமா, எதுவும் வேண்டிக்கலாமா, ஆனா தர்கால ஏன் தொழுகக்கூடாது அப்படின்னு ஒரு முஸ்லீம் சொன்னாரு. அந்த விளக்கம் சொல்லு. சரி, இதுவும் நல்ல கேள்விதான். ஏன்னாட்டா இந்து சகோதரர் நிறைய பேருக்கு பள்ளிவாச தர்காவுக்கு வித்தியாசம் தெரியாது. உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் நினைச்சிட்டு இருப்பீங்க. அவர் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு கேட்கிறாரு. பள்ளிவாசல்ல தொழுவலாம், தர்காவில் தொழுவக்கூடாதுங்கிறாங்களே ஏன்னு கேட்கிறாரு. முதல் நீங்க விளங்கிக்கணும், தர்காங்கிறது என்ன, பள்ளிவாசங்கிறது என்னன்னு விளங்கிக்கணும். தர்கான்னு சொன்னா இந்த உலகத்துல வாழ்ந்த ஒரு மனிதர், ஒரு நல்லவரா இருக்கலாம், அல்லது நல்லவர்னு நான் நினைத்திருக்கலாம், உண்மையான நல்லவரா இருக்கலாம், அல்லது மக்கள் நல்லவர்னு ஒருவரை நினைத்திருக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு வைங்க, இறந்த உடனே அவருக்கு ஒரு சமாதி எழுப்பி அவருக்கு ஒரு கட்டடத்தை கட்டி அதையே வழிபடுவதற்கு பேர் தான் தர்கா. தர்கான்னா அது இறைவனை கடவுளை வழிபடுற ஆலயம் கிடையாது. அது மனிதர்களை இறந்து போன நாகூர் இருக்குன்னு வைங்களேன், நாகூர் சாகுல மீதுங்கிறாங்க. அவர் யாரு? அவர் ஒரு மனிதர். ஒரு 400 வருஷத்துக்கு முந்தைய இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு, வாழ்ந்து இறந்து போயிட்டாரு. அந்த மக்கள் ஒரு நல்லவர் நினைச்சாங்க. நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சமாதி எழுப்பி அதில் ஒரு கட்டடம் கட்டி அவரையே வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஏர்வாடி உங்க ஊர் பக்கத்தில் உள்ள பேசுவோமே, உங்க ஊர் பக்கத்தில் ஏர்வாடி இருக்குது. ஏர்வாடியில் அவர் பேர் இப்ராஹிம், அவர் இப்ராஹிம் ஒலி. அவர் ஒரு போர்க்களத்தில் யுத்தம் செய்ய வந்தாரு. யுத்தத்தில் அவர் இறந்து போனார். அவருடைய படை நிறைய பேர் சமாதி நிறைய இருக்கும். ஒரு யுத்தம் நடந்த யுத்தத்தில் அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போன உடனே அவருக்கு ஒரு சமாதி மாதிரி எழுப்பி அதை இது பண்றாங்க. அதுக்கு பேர் தான் தர்காங்கிறது. வழங்குதா? பள்ளி வாசல்ல என்ன, சுத்தமான ஒரு இடம். அதுல எந்த ஒரு பொருள் சமாதி இருக்காது, படம் இருக்காது, ஒரு பொருள் இருக்காது, வணங்குறதுக்கு எதுவுமே இருக்காது. தூய்மையான ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு அரங்கம், அவ்வளவுதான். அதுல தூய்மைப்படுத்துவதற்கு ஓரத்தில் தண்ணி இருக்கும், பாத்ரூம் போற வசதிலாம் இருக்கும். கை கால் முகத்தெல்லாம் அழகா கழுவிட்டு போய் அந்த சுத்தமான இடத்துல நின்று மனசுல கடவுள் நினைத்து கொண்டு சூழணும் வணங்குறது. இதுக்கு பேர் பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டது. தர்கா என்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாதது. எப்படி இந்த வரதட்சணை இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, ஆனால் முஸ்லீம்கள் செய்யறாங்க. அதே மாதிரியான ஒன்றுதான் வட்டி வாங்குறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, ஆனா முஸ்லீம்கள் வாங்குறாங்க. சினிமா பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை, முஸ்லீம்கள் பார்க்கறாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, ஒரே கடவுள் கொள்கைன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இஸ்லாத்துல. அதுல போய்கிட்டு மனிதர்களை கடவுள் ஆக்குறத மாத்துறதுக்கு தான் நபிகள் நாயகம் வந்தாங்க. தங்களையே கடவுள் ஆக்க விடல, தன்னைய வழிபட விடல, தன் காலில் விடக்கூடாதுன்ட்டாரு, தனக்கா எந்திரிக்க கூடாதுன்ட்டாரு, தனக்கு முன்ன 2 பேர் பின்ன 2 பேர் வரக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்படியெல்லாம் அந்த முகமது நபி நடந்துட்டு போயிருக்கும் போது சமாதி கட்டக்கூடாதுன்னாரு, கட்டுனா இடிங்கன்னு சொன்னாரு, எந்த ஒரு சமாதி வழிபடாதீங்கன்றாரு. மரணிக்கிற நேரத்தில் கடவுளே என் சமாதியை வழிபடுற இடமா ஆக்கிறாத அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. மக்கள்கிட்ட சொன்னாரு, மக்களே என்னுடைய சமாதியை ஒரு வழிபாட்டு தலமா ஆக்கிறாதீங்க அப்படின்னு சொன்ன. இன்னைக்கு வரைக்கும் வழிபாடு கிடையாதுங்க. நபிகள் நாயகத்துடைய சமாதியில இந்த சந்தனக்கூடு கிடையாது, இந்த உற்சவம் கிடையாது, அதுல எந்த ஒரு வழிபாடும் கிடையாது, அங்க கும்பிடுவது கிடையாது, நபிகள் நாயகத்துக்கு அங்க போய் கையேந்துவது கிடையாது. அதெல்லாம் இருக்குது. அவங்க தடை செய்த ஒரு காரியத்தை எங்க சமுதாயத்தில் உள்ள மக்கள் விளங்காம அறியாம தர்கான்னு கட்டி வச்சிருக்கிறாங்க. அதனால தர்காங்கிறது பல கடவுள் கொள்கைக்கு வழிவகுக்கக்கூடியது. இஸ்லாம்ங்கிறது ஒரு கடவுள் கொள்கையை சொல்லக்கூடியது. இதை நீங்க விளங்கிட்டீங்களா, குழப்பம் கிடையாது. முஸ்லீம்கள் செய்யறாங்க. சரி, வேலை மால் ப்ரொசஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மதத்திற்கு எல்லை கிடையாதுன்னு சொல்றாங்க. நாட்டிற்கு எல்லை உண்டு. இஸ்லாம் எல்லை கடந்த மதத்தை ஆதரிக்கிறதா அல்லது நாட்டு எல்லைகளுக்கு உட்பட்டு நிற்பதை ஆதரிக்கிறதா? ரொம்ப அற்புதமான அழகான கேள்வி, ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது இந்த நாடு, மாநிலம், ஊரு இதெல்லாம் கடவுள் படைச்ச உலகத்துல இல்ல, மேப்ல இல்ல. நம்ம மனிதன் தயாரிச்ச மேப்ல தான் இதெல்லாம் இருக்குது. கடவுள் படைச்ச உருண்டை இருக்க, அந்த உருண்டையில பாத்தீங்கன்னா இந்தியான்னு ஒன்று கோடையில் இருக்குமா? இருக்காது. பாகிஸ்தான் ஒரு பகுதியை மேப்ல இருக்குமானா இருக்காது. நம்ம பிரிச்சுக்கிட்ட அடிப்படையில் இந்த கோட்டை போட்டு வச்சுக்கிறோம். ஆனா கடவுள் படைச்ச அந்த உலக உருண்டையில எது கிடையாது? எதுவுமே கிடையாது. 2 தான் உண்டு. ஒன்னு தர, இன்னொன்னு தண்ணி. நிலப்பரப்பு, நீர்ப்பரப்பு 2 தான் கடவுளுடைய அந்த உருண்டையில இருக்குமே தவிர அதை தாண்டி ஒண்ணுமே இருக்காது. அப்ப இந்த நாடு என்பதெல்லாம் இன்னும் எடுத்துக்கிறோம். வெள்ளையர்களுடைய காலத்துல இந்தியா எது? பாகிஸ்தான், பங்களாதேஷும் சேர்ந்து இந்தியா. வெள்ளைக்காரன் காலத்துல. முகலாயர்கள் காலத்துல ஆப்கானிஸ்தானும் சேர்ந்து இந்தியா. முகலாயர்கள் ஆட்சி பண்ணும் பொழுது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், இப்ப இருக்கிற நம்ம இந்தியா, இதெல்லாம் சேர்த்து இந்தியா. இப்ப நமக்கு தெரிஞ்ச இந்த கச்சத்தீவு விட்டுவிட்டோம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கச்சத்தீவும் இந்தியா. இப்ப கச்சத்தீவு இந்தியாவில் இல்ல, கொடுத்தாச்சு. இந்திரா காந்தி அம்மா நினைச்சிட்டாங்க, இலங்கைக்கு அதை கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம கச்சத்தீவு இந்தியாவுடைய இல்ல.
அப்ப இந்த நாடு என்பதெல்லாம் அந்த நிர்வகிக்கக்கூடியவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து கூடும், குறையும், மாறும், மறையும். ஒரு காலத்துல நம்ம தமிழ்நாடு 7 நாடா இருந்துச்சு. இன்னைக்கு இந்தியா இவ்வளவு பரந்த நாடுங்கிறோம். அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தா, ராமநாதபுரத்தையும் மதுரையும் ஒருத்தன் வச்சுக்கிட்டு இது ஒரு நாடு, பாண்டிய நாடாவுக்கு பேரு. இன்னொருத்தன் என்ன பண்ணிக்கிட்டான், அவன் தஞ்சாவூரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இது ஒரு நாடுன்னா. தஞ்சாவூர் மட்டும் ஒரு நாடு, ஒரு சோழ நாடு அது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை அவன் ஒரு நாடு. அதுக்கு பக்கம் என்ன செஞ்சுட்டான், அங்க கேரளாவில் உட்காந்துட்டான் சேர நாடு, அவன் ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டான். காஞ்சிபுரத்தில் ஒருத்தன் வச்சுக்கிட்டு அவன் ஒரு நாடுனாங்க. ஒரு தமிழ்நாட்டு எத்தனை நாடு, புதுக்கோட்டையில் அவர் ஒரு ராஜா, அவர் ஒரு நாடு. ராமநாதபுரம் கூட தனி ராஜா ஆட்சி பண்ணியிருக்காரு, ராமநாதபுரத்துக்கு ஒரு ராஜா. இப்படிலாம் இருந்தாங்க. அப்ப நாடு, அந்த காலத்து நாடு எது, ராமநாதபுரம் தான் நாடு. அந்த காலத்துல தஞ்சாவூர் தான் நாடு. இப்ப தமிழ்நாடு ஒரு நாடு இல்ல. இப்ப தமிழ்நாடு கூட சேர்ந்தா கூட ஒரு நாட்டுல ஒரு சின்ன பகுதியா போச்சு. அப்ப இந்த நாடுங்கிறதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது, நிரந்தரமானது கிடையாது. அப்ப இது என்ன விளங்கன்னு, நாட்டுக்கும் அப்பாற்பட்டு மனித நேயம் தலைக்க நாடுங்கிறது ஓகே, நம்ம நாடு தான், அதுல சந்தேகம் கிடையாது. நம்ம நாடு என்பதற்காக வேண்டி அந்த குறுகிய வட்டத்தில் நம்ம சிந்திச்சிடக்கூடாது. நம்ம நாட்டில் உள்ளவன் மட்டும்தான் மனுஷன், நம்ம நாட்டில் உள்ளவனுக்கு அநியாயம் செஞ்சாலும் நம்ம ஆதரிக்கணும். நம்ம நாட்டில் நம்ம உதாரணமா எடுத்துக்கிறோமே, நான் ஒரு வீட்டில் இருக்கிறேன், எனக்கு பக்கத்தில் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு, இதுல என்ன ஒத்துக்கிறேன்னு, இது என் வீடு, அதுக்கு ஒரு எல்லை இருக்கணும். அது உன் வீடு, இது உன் வீடுன்னு ஒரு எல்லை இருக்கணும். அதுக்காக வேண்டி என் புள்ள போய் அநியாயமா அடிச்சுட்டு வந்துட்டான்னு வைங்களேன், என் புள்ள அடிச்சது சரி நம்ம சொல்லலாமா? என் புள்ளதான், என்னத்துக்கு அடித்தான், யாரு பக்கம் நியாயம் நான் விசாரிக்கணும். என் புள்ள மேல தப்பு இருந்தா நான் கண்டிக்கணும். அப்படி கண்டிப்பதுதான் மனிதாபிமானத்துக்கு உட்பட்ட ஒரு வீட்டு பற்றா இருக்க முடியும், குடும்ப பற்றா இருக்க முடியும். இல்லாம என்ன பண்றது, என் புள்ள செஞ்சா சரின்னு போய் நியாயம் கேட்டு போனோம்னா, நம்ம தப்பு செஞ்சிருக்கும் போது நியாயம் கேட்டு போனா ஒத்துக்கிற முடியாது. இதுதான் மாநிலத்துக்கும் இருக்கணும், மாவட்டத்துக்கும் இருக்கணும். உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், ஒரு நாடுங்கிறோம், சரி ஒரு நாடு, ஒரு மாநிலம். திருப்பத்தூர்ல இருந்து காரைக்குடிக்கு தண்ணி வரல, விட மாட்டாங்களாம். நடந்துச்சா? உண்ணாவிரதம் இருந்தாங்க இல்லைங்க. திருப்பத்தூர் எங்க இருக்கு, ராமநாதபுரம் எங்க இருக்கு, வேற ஒரு உலகமா, வேற கிரகமா? அமெரிக்காவில் இருக்கு ராமநாதபுரம், காரைக்குடி. திருப்பத்தூர்ல இருந்து காரைக்குடிக்கு தனியா, காரைக்குடில இருந்து திருப்பத்தூர் தனியா? திருப்பத்தூர்ல இருந்து காரைக்குடிக்கு. திருப்பத்தூர்ல இருந்து குடி தண்ணி காரைக்குடிக்கு வேணும், தண்ணி பற்றாக்குறை. காரைக்குடில திருப்பத்தூருக்கா? அப்படின்ற உடனே எங்க ஊர் தண்ணியை திருப்பத்தூருக்கு எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், சாவு வரைக்கும் உண்ணாவிரதம். நாடே ஊர் புறம் காரைக்குடி புறம் கரை எடுப்பு. என்ன தேச பக்திங்கிறேன், ஊர் பக்தி பத்துச்சா? இந்த தேசம்னா ஒரு தேசம் தானப்பா, எங்க தேசம்? ஒவ்வொருத்தரும் எப்படி பாக்குறான், அந்த குறுகிய எண்ணம். இதெல்லாம் இந்த அஸ்திவாரத்தை உடைக்கணும், மனுஷன் பார்க்கணும். இருக்கட்டும், தண்ணி கொஞ்சம் இருக்குது, ஆளு கொஞ்சம் நடந்து குடிச்சிக்கிற வேண்டியதானே. சரி, கர்நாடகா காவிரி விவகாரம் சண்டை நடக்குது, கர்நாடகா என்ன வேற நாடு, அமெரிக்காவா? அதுவும் இந்தியா தானே, தமிழ்நாடு இந்தியா தானே. அப்ப ஏன் அங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான்? அப்ப இதெல்லாம் சும்மா போலித்தனம், ஏமாத்திட்டு இருக்கிறான். நம்ம முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த மாநிலங்கிறது, மட்டங்கிறது, ஊருங்கிறதெல்லாம் ஒரு நிர்வாகத்துக்காக போட்டு, வசதிக்காக போட்டுக்கிட்ட ஒரு எல்லைகள். இதை தாண்டி நம்ம சிந்திக்கணும். அமெரிக்காவில் ஒரு நல்ல ஒருத்தன் பாதிக்கப்பட்டான், ஆப்பிரிக்காவில் இன்னைக்கு பஞ்சத்தில் எலும்பு பார்த்தீங்களா? நம்ம குஜராத்தில் வெள்ளாண்ட கூட நிதி கொடுக்க தயாரா இருக்கிறோம். குஜராத்தில் வெள்ளம் வந்துச்சுன்னா, ஒரிசாவில் வெள்ளம் வந்துச்சுன்னா நிதி கொடுப்போம், வேணான்னு சொல்லல. இந்த ஆப்பிரிக்காவில் காட்டுறான், பார்த்தோம்னு சொன்னா குஜராத்ல ஒண்ணுமே இல்லை, எலும்பா போய் மண்டையெல்லாம் அப்படி சுருங்கி போய் புண்ணு எலும்பை என்னலாம்ங்க, எக்ஸ்ரே எடுத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கோலத்துல டிவியில காட்டுறான். இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், அந்த மக்களுக்கு நிதி அனுப்பின ஒரே ஒருத்தர் தான் கைது வைப்போம். எந்த மக்களுக்கு? நான் ஏன் மக்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? மனிதம் வரமாட்டேங்குது. நாடுங்கிறது சரிதான், எப்ப நாடை நம்ம பார்க்கணும், சண்டைக்கு வர்றான் பாருங்க, அந்த ஒரு நேரத்தில் மட்டும் தான் பேசணும். நம்ம சண்டைக்கு வந்து நம்மளை கைப்பற்ற வரும்பொழுது மட்டும்தான் அட இது ஏன் நாடு ஓ நாடு நிக்கணுமே தவிர, மற்ற நேரங்கள்ல எல்லாம் நாம் மனிதர்களாகத்தான் இருக்கணும். அப்ப அதை தாண்டி மனித நேயத்தை பார்க்கணும். இஸ்லாம் அப்படித்தான் சொல்லுது, மனிதர்களை பாருங்க, எங்க ஏற்பட்டாலும் கொடுங்க. உங்களுக்கு பாதிப்புனா அவன் தரணும், அவனுக்கு பாதிப்புனா நீங்க தரணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். உலகம் உள்ள மனுஷன் பூரா ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க என்னதான் நீங்க பிரிஞ்சு கிடந்தாலும் சரி, கடவுள் படைச்சது ஒரு ஜோடி தான், ஒரு ஆதாம் ஒரு ஹவ்வா தான், ஒரு ஏவாள். அந்த 2 பேருக்கு பிறந்தவங்க அம்பிட்டு பேரும். நீங்க இந்தியாவில் இருந்தாலும், பாகிஸ்தான்ல இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும், ரஷ்யாவில் இருந்தாலும், சைனாவில் இருந்தாலும், ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள் இஸ்லாம் சொல்லியிருக்கு. அதனால இந்த எல்லையெல்லாம் வேணும். வீட்டு எல்லை இருக்கிற மாதிரி, ஊர் எல்லை இருக்கிற மாதிரி நிர்வாகத்துக்காக வேணும், இல்லாட்டி உலகம் சீரழிஞ்சு போயிடும். அந்த எல்லையை காக்குற நேரத்தில் மாத்திரம் அதை பயன்படுத்திக்கிறணும். அந்த தேசத்தை உசுர கொடுத்து காப்பாற்றணும். அதுக்கு அப்புறம் அது இல்லாத சாதாரண நாட்கள்ல எல்லாம் நம்மளுக்கு அந்த மனித நேயம் உலக நாட்டிலாம் அது இருக்குது. நம்ம நாட்டில் அந்த குறுகிய எண்ணத்தை உண்டாக்குறாங்க. நம்ம நாட்டில் எய்ட்ஸ் ஒழிக்கிறதுக்காக வேண்டி நம்ம நாட்டு பணம் செலவழிக்கல, நம்ம நாட்டில் போலியோ ஒழிக்கிறதுக்காக வேண்டி நம்ம நாட்டு காசு செலவழிக்கல. ஜப்பான்காரன் தர்றான், போலியோ சொட்டு மருந்துக்கு அவன் தர்றான். நம்ம எந்த நாட்டுக்கா நம்ம கொடுத்தோமா?
கொடுக்கணுங்கிற ஒரு கிளாஸாவது நடத்துறாங்களா? அந்த போதனையாச்சும் நமக்கு செய்யப்படுதா? உலகத்துல நம்ம மட்டும்தான் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து குறுகிய எண்ணத்துல கொண்டு வர்றாங்க. அதுல இருந்து கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும், விசாலமா சிந்திக்கணும். அது நல்லது. எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. என்னுடைய பேர் அன்புராஜ், முதுகுளத்திலிருந்து வந்திருக்கேன். நபிகள் நாயகம் உங்களுடைய கூட்டுப்படி சொன்னீங்க 40 வயதுக்கு மேல் அல்லது 40 வயதுக்குள் நான் இறைவனுடைய தூதன் சொன்னார். அவர் இறைவனுடைய தூதன் சொல்றதுக்கு இவ்வளவு வயசு தேவைப்பட்டதா? ஒண்ணு. டிசம்பர் 6 வந்துங்கய்யா ஒண்ணுதான். சரி, அடுத்த ரவுண்ட்ல அது வருதுண்ணே. ஐயா ஒரு நல்ல கேள்வி கேட்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் வந்து 40வது வயசுல தன்னை இறைவனுடைய தூதர்னு சொன்னார். இதை சொல்வதற்கு 40 வயசு தேவைப்பட்டுச்சா அப்படிங்கிறாங்க. இப்ப இறைவனுடைய தூதர்னு சொல்லிட்டு அவரா ஆர்கியூமெண்ட் பண்றதா இருந்தா இந்த 40 வயசு தேவைப்பட்டிருக்காரு. ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிற கடவுள் ஒப்படைச்சார்னு தான் நாங்க நம்புறோம். முகமது நபி என்ன சொன்னார்னு கேட்டா, கடவுள் என்னை தன்னுடைய தூதராக நியமித்திருக்கிறாருங்கிறது அவருடைய வாதம். எப்ப நியமித்தார் அப்பதான் சொல்ல முடியும். இவர் விரும்பி தேர்ந்தெடுத்து கொண்டா 25 வயசு சொல்லியிருக்கலாம், 30 சொல்லியிருக்கலாம். அவர் என்ன சொன்னார்னு கேட்டா, என்னைய கடவுள் வந்து தூதராக நியமித்திருக்கிறார், கடவுள் தன்னுடைய செய்திகளை சொல்லுமாறு எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அப்படின்ட்டு தான் முகமது நபி வாதம் பண்ணார். அந்த வாதத்தின்படியில பாத்தீங்கன்னா 40 வயசுல அவர் சொன்னதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. வேற ஒரு ஆச்சரியம் அதுல வரலாம் உங்களுக்கு. கடவுள் வந்து மனுஷன்ட்ட தூதர்னு சொன்னார்னா அது எப்படி நம்புறது? அது ஒரு சந்தேகத்துக்குரிய, அதான் ஐயாவுடைய சந்தேகம். அந்த அவங்க கேட்டாங்க. ஆமா ஆமா, அதான் கடவுள் அது எப்படின்னு கேக்குறீங்கல்ல, அதான் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இவரு நம்ம தாய் இன்றைக்கு பறக்கிறாரு, 40வது வயசுல கடவுள் வந்து என்னை வந்து தன்னுடைய தூதரா நியமிச்சிட்டாரு அப்படிங்கிறாரு. அது எப்படி நாங்க நம்புறது? இப்படி எல்லாரும் சொல்லலாமே, நான் கூட சொல்லலாம்ல, நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம், யாரும் ஒன்றும் சொல்லலாமா, என்னை தூதராக்கிட்டாரு. அப்ப தூதர்னு சொன்னா நம்ம நம்பிட்டு போயிட முடியுமா? யாரும் சொல்லிட்டு போயிடலாமே. இதை அவரை மட்டும் பிரத்யேகமா நம்புறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா இருக்குது, தகுந்த காரணம் இருக்குது, உரிய சான்றுகள் ஆதாரங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில தான் தன்னை இறை தூதர்னு ஒரு பிரகடனம் பண்ணார். அதை வந்து நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய காலத்துல கூட நம்ம அதை ஒப்பிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேளுங்களேன். அவரு கடவுளுடைய தூதர்னார்ல, தூதர்னு சொன்னாலே ஒரு மெசேஜ் கொண்டு வரணும். இப்ப நம்ம நாட்டுல இருந்து இங்கிலாந்துக்கு ஒரு தூதர் அனுப்புறோம், வெறுங்கையை வீசிட்டு போக மாட்டார், ஒரு செய்தி கொண்டு போவார். நம்ம நாட்டினுடைய செய்தியை கொண்டு போய் எங்க சொல்றதா அவருடைய வேலை. தூதர்னா ஒரு செய்தியை கொண்டு வரணும். அந்த செய்தியை தான் குர்ஆன். இது வந்து என் வார்த்தை இல்லை, அவர் சொன்னாரு, இது என்னுடைய வார்த்தை இல்ல, இந்த குர்ஆன் என்று நான் உங்கள்ட்ட தந்திருக்கிறது பூராவுமே கடவுளின் வார்த்தை. எப்படி அந்த கடவுள் வார்த்தை வந்து ரெண்டாவது சொல்றேன், ஒரு புத்தகத்தை கொண்டாந்து காட்டி, இதெல்லாம் என்னுடைய சொந்த கற்பனை இல்லை, நானா தயாரிக்கல, இதெல்லாம் கடவுள்கிட்ட எனக்கு வந்த செய்தி, எழுதிக்கிறங்க அப்படின்னு சொன்னார். அந்த செய்தியை தான் நாங்க குர்ஆன் என்று நம்புறோம். இந்த குர்ஆன் என்பதுதான் முகமது நபி இறைவனுடைய தூதர் என்பதற்கான ஒரே ஆதாரம். முகமது நபி இறை தூதர் நம்புறதுக்கான ஒரே ஆதாரம் என்னன்னு கேட்டா, முஸ்லிம்கள் கையில வச்சுக்கிற இந்த குர்ஆன் தான். எப்படி ஆதாரம்னு கேக்குறீங்களா? நம்ம வந்து 20ஆம் நூற்றாண்டுல வாழ்றோம். இந்த நூற்றாண்டு ரொம்ப முன்னேறி போன ஒரு காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம நாட்டினுடைய அரசியல் சாசனம் இருக்கு பாருங்க, அரசியல் சட்டம், இதை வந்து பெரிய பெரிய மேதைகள்லாம் உட்கார்ந்து எழுதுறாங்க. ஒரு நாள் 2 நாள் எழுதல. அம்பேத்கர் தலைமையில பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் கூடி ஆய்வு பண்ணி அரசியல் சட்டத்தை எழுதுனாங்க. எழுதி இப்ப 50 வருஷம் ஆகுது. அரசியல் சட்டம் எழுதி 50 வருஷம் ஆகுது. இந்த 50 வருஷத்துக்கு இடையில 80 தடவை திருத்திருக்கிறாங்க. அரசியல் சட்டத்தை எத்தனை திருத்திருக்கிறாங்க? 80 தடவை திருத்திட்டாங்க. 10ஆவதுன்னு சொல்லிட்டு மொத்தமா திருத்தலாமாங்கிறதுக்காக வேண்டி அவர் வெங்கட செல்லையா தலைமையில ஒரு குழு அமைச்சுட்டாங்க. இப்ப வந்து ஆட்சியாளர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த திருத்தம்லாம் 10ஆது, இன்னும் கொஞ்சம் நிறைய திருத்த வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டி ஒரு குழுவையே போட்டு விட்டாங்க. அந்த குழு இப்ப வந்து எவ்வளவு திருத்தலான்னு மறு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்குது. இவ்வளவு பெரிய அறிஞர்கள்லாம் கூடி செஞ்ச இயற்றின ஒரு நூல் வந்து 50 வருஷத்துக்கு நிக்கல. எதுக்கு இந்த பாயிண்ட சொல்றேன்னு கேட்டா, இவ்வளவு பெரிய அறிஞர் குழு கூடி ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகத்தை எழுதுறாங்கன்னா தப்பு இருக்க கூடாது. ஆனா 50 வருஷத்துக்கு இடையில 80 திருத்தம், இன்னும் எத்தனை ஆயிரம் திருத்தம் வரப்போகுது. இதுதான் அதனுடைய நிலைமை. அப்ப எந்த ஒரு மனிதனுடைய நூலா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்காது. அவன் காலத்தில் இருக்கிறபடிதான் சிந்திப்பான். எந்த ஒரு மனிதனும் தன் காலத்துக்கு ஏற்றவாறு சிந்திப்பானே தவிர அடுத்த நூற்றாண்டுல என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் வரும்னு நினைச்சு சிந்திக்க மாட்டான். அப்படி எழுதும் பொழுது நிறைய தவறுகள், தப்பு தவறு வந்துடும், அது மாற்றப்பட்டு போயிடும். ஆனா அந்த குர்ஆன் என்பது 1400 வருஷத்துக்கு முந்தி கடவுள் வார்த்தைன்னு ஒரு சொன்னார். 14 நூற்றாண்டு ஓடி போயிடுச்சு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் ஒன்றை எழுதினால் அது என்ன தரத்துல இருக்கும் நம்ம இப்ப யூகிக்க முடியும். அதாவது இன்னைக்கு எழுதினவருடைய புத்தகம் எந்த தரத்துல இருக்கும்,
ஒரு 500 வருஷத்துக்கு முந்தைய எழுதின புத்தகம் எந்த தகுதியில் இருக்கும், ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தைய எழுதின புத்தகம் எந்த தகுதியில் இருக்கும், 1400 வருடத்துக்கு முந்தின புத்தகம் எந்த தகுதியில் இருக்கும் நமக்கு நல்லா தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்னு கேட்டா, கலீலியோ இருக்கார்ல, கலீலியோ அவர் நபிகள் நாயகத்துக்கெல்லாம் பிந்தினவர், ரொம்ப பிந்தினவர். அவர் உலகம் உருண்டேண்டார், உலகம் உருண்டேண்டார். பின்ன எடுத்துட்டாங்க, உலகம் உருண்டேங்கிற கிறிஸ்துவ மதவாதிகள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அவரை ரொம்ப சித்திரவதை பண்ணாங்க. உலகம் உருண்டேன்னு சொன்ன எங்க வேதத்துக்கு மாத்தம், நீ எப்படி உலகத்தை உருண்டேன்னு சொல்ல போச்சு. அப்ப இவன் கலிலியோ காலத்திலேயே பூமி உருண்டேன்னு சொல்ல முடியாது. அப்ப கலிலியோ காலத்துக்கு முந்தி பூமி உருண்டேன்னு சொல்ல முடியுமா? கலிலியோ காலத்துக்கு முந்தி எழுதின புஸ்தகத்துல பூமி உருண்டேங்கிற பத்தி ஒருத்தர் சிந்திக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவன் கண்ணுக்கு தெரியறது மட்டும்தான் உலகம் நினைச்சான், சட்டன்னு நினைச்சான், இப்படி போனா முடிஞ்சிடும் நினைச்சான். அந்த மாதிரி உருண்டையா இருக்கும் சுத்தமெல்லாம் கற்பனை பண்ணல. உருண்டைங்கிறத ஒத்துக்கிறல, சுத்துங்கிறத ஒத்துக்கிறல. சூரியன் போய் மறையுதுன்னு நினைச்சான், இப்படி இருக்குது, தட்டையா இருக்குது, இப்படி போய் சூரியன் மறைஞ்சிருது, அடுத்த நாள் அப்படி வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தானே தவிர எதை நினைக்கல, உருண்டுன்னு நினைக்கல. இப்ப முகமது நபி 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவராக எழுதியிருந்தார்னு சொன்னா பூமி தட்டேன்னு தான் எழுதியிருக்கணும். கலிலியோவே உருண்டேன்னு சொல்லும்போது ஒத்துக்கிறலையே, கலிலியோவுக்கு முந்தி எழுதப்பட்ட புத்தகத்துல முகமது சொந்தமா எழுதினார்னு வைங்க, அதுல எப்படித்தான் இருந்திருக்கணும், இதை பத்தி மெசேஜ் தட்டேன்னு தான் இருந்திருக்கணும். ஆனா முகமது நபிக்கு அந்த இறை வேதம் சொன்னார் பாருங்க, அதுல எப்படி இருக்கு தெரியுமா? புல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன், எல்லா கோள்களுமே உருண்டை வடிவத்தில் உள்ளது, எல்லாமே சுழலுகின்றன, சுற்றி திரிகின்றன, ஒவ்வொன்றும் தன்னுடைய பாதைக்குள்ளே சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி திருக்குர்ஆனுடைய வசனத்துல தெளிவா சொல்லப்படுது. இன்னைக்கு 2000வது ஆண்டுல விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி எதை சொல்லுவானோ அதை எப்படி அவர் முகமது சொல்லுவாரு? அவருடைய காலத்தில் இருந்த அறிவை கொண்டு எப்படி சொல்லியிருக்க முடியும் சொன்னாரானா? பூமி உருண்டேங்கிறாரு, பூமி சுத்துதுங்கிறாரு, வானத்திலிருந்து மழை பெய்கிற முறை எப்படின்னு சொல்றாரு, கரு எப்படி வளருது, கருவறையில 2 பேர் சேர்றாங்களே குடும்ப வாழ்க்கை, அது புள்ள பெறதுக்கு சேர்ந்து யாருக்கும் தெரியாது அந்த காலத்துல. அது ஒரு குழந்தை ஏன் பெறுதுன்னு அது தெரியாது, அது பாட்டுக்கு பெறுதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. கல்யாணம் பண்றதே புள்ள பெறதுக்கு தாங்கிறத அந்த நாலேஜ் கூட இல்லாத காலம் அது. அந்த காலகட்டத்துல கருவறையில என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குது, எப்படி வளருது, ஒவ்வொரு மாதத்திலும் எந்த ஸ்டேஜ்ல இருக்கும் என்பதை எல்லாம் கூட ஸ்கேனு அந்த மாதிரியான கருவிகள் இல்லாத காலத்துல முகமது நபி குர்ஆன் சொன்னார, அந்த குர்ஆன் மூலமாக ஒரு சொல்றாரு. இப்ப சந்திர மண்டலத்துக்கு போயிட்டான். இப்ப போனதையே எங்க படிச்சிருந்த ஒரு ஆசிரியர் பாத்தியார் இருக்காரு, அவர் இப்படி சொன்னாரு, போய் சொல்றாங்க, எங்க இறங்கிட்டு ஏமாத்துறாங்க. எப்ப 20ஆம் நூற்றாண்டுல ஆம்ஸ்ட்ராங் இறங்கினானே, ஆம்ஸ்ட்ராங் இறங்கின உடனே நாங்க இப்பெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். படிச்சுட்டு இருக்கும்போது சொல்றோம் ஆம்ஸ்ட்ராங் இறங்கிட்டானா, படிச்சுக்கிட்டு இருந்த மதக்குரு எங்களுக்கு மார்க்கம் இஸ்லாம் சொல்லி தரக்கூடியவர், அவர் சொல்றாரு போய் சொல்றாங்க, எங்க இறங்கிட்டு ஏமாத்துறாங்க, ஏதோ காட்டுல இறங்கிருப்பாங்க. இந்த காலத்திலேயே சந்திரனுக்கு போறதை நம்ப மாட்டேங்கிறான். நம்பாதவன் இருந்தான், இப்ப இல்ல, நம்பாதவன் இருந்தான். அப்ப 1400 வருஷத்துக்கு முந்தி சந்திரனுக்கு போறதை பத்தி யாருக்கா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த முகமது நபி குர்ஆன் சொன்னார, அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களை கூப்பிடுது, இந்த வேதம் கூப்பிடுது. எப்படி கூப்பிடுது? இனிஸ்த தாத்துமன் தன்புது மின் அக்தாரி சமாவாத்தி வல்லர் ஃபன்புதுலா தன்புதுன இல்லா பி சுல்தான். நீங்கள் இந்த வானம் பூமியுடைய பல கோணங்களுக்கு புறப்பட்டு செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லுங்கள், நல்லா போங்க, எங்க வேணாலும் போங்க, பல கோணங்களுக்கு வானத்தை நோக்கி பல கோணங்களை நோக்கி நீங்கள் புறப்படுங்கள். ஆனால் புறப்படுவதாக இருந்தால் அதற்கென ஒரு ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றலை உருவாக்கி கொள்ளுங்கள். பாருங்களா, தன்புதுன இல்லாபி சுல்தான், சுல்தான் ஆற்றல், பவர். மன்னர் கூட சுல்தான் சொல்றாங்கல்ல, பவர் இருக்கு மேலதான். சுல்தான்ங்கிற வார்த்தைக்கு பவர் அர்த்தம். அதற்கென்று ஒரு பவர் இருக்கிறது, அதன் மூலம் தான் போக முடியும். இந்த பவர் இருக்கு பாருங்க, உந்து சக்தி பவர். அடே நீ இப்பவே போயிடாத, எந்த காலத்தில் இந்த குர்ஆன் அருளப்பட்டுச்சு அவனை போக சொல்லல, போக முடியும், ஆனா உனக்கு முடியாதுடா, அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அதை உருவாக்கி கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி 20ஆம் நூற்றாண்டுல இன்னைக்கு நடக்க போறத அச்சரம் பேசாம முகமது எப்படி சொந்தமா சொல்லியிருப்பாரு, அதை பார்க்கிறோம். இவர் வார்த்தை இல்லை, இவருக்கு சொல்லியிருக்க முடியாது. அந்த காலத்துல பிறந்த மனிதருக்கு அந்த காலத்துல இருந்த அறிவை கொண்டு இதையெல்லாம் சொல்லியிருக்க முடியாது. சரி, இப்படி மேல ஆகாயத்துல போறோம், போகும்போது எப்படி அனுபவம் இருக்கு கற்பனை பண்ண முடியுமா? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா மேல போனா எப்படி இருக்கு? தெரியாது. மேல பிரயாணம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ராக்கெட்ல ஏறி ஆம்ஸ்ட்ராங்க கூப்பிட்டு கேட்டா சொல்ல முடியும். அட நீங்க மேல போனீங்கல அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா அவன் சொல்லுவான் அந்த அனுபவத்தை. திருக்குர்ஆன்ல அந்த அனுபவமும் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? அதாவது சில கஞ்சத்தனம் பண்றாங்கல்ல,
அவனை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது கஞ்சத்தனம் பண்ணக்கூடியவர்களுடைய இதயங்கள் அப்படி சுருங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த மாதிரி சுருங்கி விடுகிறது என்றால் விண்வெளியில் பயணம் மேற்கொள்கிறான அவனுடைய இதயம் சுருங்குவது போல சுருங்கி விடுகிறது. இந்த ஓமை காட்டும் பொழுது விண்வெளியில பயணம் செய்யும் பொழுதுங்க நம்ம இதயம் வந்து சுருங்கி போயிடுதுன்னு இன்னைக்கு சொல்றான். இதயம் வந்து சுருங்குறதெல்லாம் படபடப்பு வருது. நீங்க இந்த மாடியில ஏறும்போது உங்களுக்கு தெரியும், லிப்ட்ல இல்லாம சாதாரண படியில ஏறினீங்கன்னா இதய நோயாளிக்கு தெரியும். ஆனால் விண்வெளியில சர்ந்து ஏறி போகும் பொழுது அப்படியே மேல தூக்கும், அப்படி சுருங்கும், டைட் ஆகும், இதயம் வந்து சுருங்கி போய் இருக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி ஆம்ஸ்ட்ராங் சொல்றானே போயிட்டு வந்து அது அவர் இப்படி சொன்னாரு. ஆம்ஸ்ட்ராங்க்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய அந்த உண்மையை 1400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த முகமது இப்படி சொல்ல முடியும். அப்ப அவர் எதை பத்தி சொன்னாரோ அது இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்குது. 14 நூற்றாண்டாச்சு. இது இந்த காலத்துக்கு பொருந்தலன்னு ஒரு வரி எடுத்து காட்ட முடியல. அவர் கொண்டு வந்த வேதத்துல 1-2 நான் தற்செயலா சொல்லல, மொத்தத்துல எந்த ஒன்றையும் எடுத்து இது இந்த காலத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்ல முடியல. ரொம்ப சின்ன ஒரு உதாரணம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்லலாம். நம்ம தேன் சாப்பிட்றோம்ல, தேனு நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்களா? தேனுங்கிற பெரிய மருந்து, நல்ல நிவாரணம். தேன் எப்படி உற்பத்தி ஆகுது? எப்படி உற்பத்தி ஆகுது? தேனீக்கள் வந்து நம்ம என்ன கேட்டா சொல்லுவோம், தேனீக்கள் என்ன பண்ணு பூக்கள்ல போய் குளுக்கோஸ் இருக்கும் பூவுல, அந்த குளுக்கோஸை எடுத்து என்ன உறிஞ்சிக்கிட்டு வரும், வந்து அதை கூடுல வந்து சேமிச்சு வைக்கும். அதான் தேனுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். உண்மையில் அது அல்ல தேன். உண்மையில தேன் என்ன? இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்பு பிரகாரம் தேன் என்னன்னு கேட்டா, மலர்கள்ல குளுக்கோஸ் இருக்குது. அந்த குளுக்கோஸை அது உறிஞ்சி கொண்டு வந்து சேர்க்கறது இல்ல, குளுக்கோஸை சாப்பிட்டுருது. என்ன நடக்குன்னு கேட்டா, மலர்கள்ல உள்ள குளுக்கோஸை தேனீக்கள் உறிஞ்சி சாப்பிடுது, சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள போயிடுது, போயிட்டு மலம் கழிக்குது. மலம் தான் தேனு. போயிட்டு உங்களுக்காக சேர்த்து வைக்கல, அதுக்கு என்ன வேலையை உங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு உங்களுக்கு சேர்க்கல, சேர்த்து வச்சா குளுக்கோஸாக தான் இருக்கு. அந்த குளுக்கோஸை தேனா மாற்றக்கூடிய அந்த மிஷின் உள்ள இருக்குது, தேனீக்களுடைய வயிற்றுல இருக்குது. நம்ம எப்படி வெள்ளையா தான் சோத்தை திங்கிறோம், வேற ஒண்ணா மாறி வெளியே வருதுல, அப்படி ஒரு தொழிற்சாலை மனித உடல்ல இருக்கிற மாதிரி அந்த தேனீக்களுடைய உடல்ல ஒரு தொழிற்சாலை இருக்குது. இது தேனீக்கள் வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா, குளுக்கோஸை உறிஞ்சிட்டு அது உள்ள அதனுடைய வயிற்றுல போய் கிளைக்கு ஒரு மாதிரியா வருது, அது கழியுது. அதனுடைய கழிவு பொருள் தான் தேன். அதை வந்து நீங்க சாப்பிடுறோம். இது எப்ப கண்டுபிடிக்கிறான் தெரியுமா? 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை கண்டுபிடிக்கிறான். எப்படி கண்டுபிடிக்கிறான்? ஒரு தேனியை வந்து மனிதன் அளவுக்கு பெருந்துபடுத்தி காட்டக்கூடிய கண்ணாடி மூலமா உற்று கவனிக்கிறான், இங்க இருந்து தேனு வருது. இந்த தேனை வந்து தேனி கேரான இருக்குது, அது ஏன் அளவுக்கு எடுத்தான்னு வைங்க, அது கரெக்டா எல்லாம் தெரிஞ்சு போயிரும்ல. அவ்வளவு பெருசா எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கண்ணாடி மூலமா வாட்ச் பண்றான். வாட்ச் பண்ணுனா எங்க இருந்து வருது கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். அது பேக் சைட்ல இருந்து வருது, அது வாயில இருந்து கொண்டாந்து கக்கிறது இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சு இதை வந்து ஒரு பெரிய இதா சொல்றான். குர்ஆன் என்ன சொல்லு தெரியுமா? உங்களுக்கு தேன் என்ற ஒரு பானத்தை தந்திருக்கிறோம், அது வந்து ரொம்ப சுவையானது, பல நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியது, அது தேனீக்களுடைய வயிறில் இருந்து வெளிப்படுகிறது. குர்ஆன் வசனம் இது, நேரடி வாசகம். யஹ்ருஜு மின் புத்தூனிஹா ஷராபுன் முக்தலிஃபுன் அல்வானுஹு, அதனுடைய வயிற்றிலிருந்து எல்லாரும் வாயிலிருந்து வருதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் உங்கள 90% தெரியாது, வாயிலிருந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப 20ஆம் நூற்றாண்டுல கூட 95% மக்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை 1400 வருஷத்துக்கு முன்னாடி தேனை பத்தி சொல்லும் பொழுது இன்றைக்கு விஞ்ஞானி சொன்னால் எப்படி சொல்லுவானோ அப்படி அச்சரம் பேசாம சொல்லுதுன்னு சொன்னா, அதான் அவர் கடவுள் தூதருங்கிறதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம். நீங்க எல்லாம் பல கடல்களை பாக்குறீங்க, செங்கடல், கருங்கடல்னு சொல்லி ஏராளமான கடல்கள் இருக்குது. எல்லா கடலும் உப்பு கரிக்கும், ஆனால் கடல்களுக்கு மத்தியில வித்தியாசங்கள் இருக்குது. ஒன்னோட ஒண்ணு பக்கத்து பக்கத்துலாம் இருக்கும். இந்த தண்ணியுடைய உப்பும் அந்த தண்ணியுடைய உப்புக்கு வித்தியாசம் இருக்கும். இதனுடைய அடர்த்தி அதனுடைய அடர்த்திக்கு மத்தியில என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். இதுல உள்ள மூலக்கூறுகளுக்கும் அதுல உள்ள மூலக்கூறுகளுக்கு மத்தியில வித்தியாசங்கள் இருக்கும். ரெண்டு பக்கத்து பக்கத்துல இருக்கும். இந்த கடலை வந்து ஒருத்தன் என்ன செய்யறான்னு கேட்டா, குர்ஆனுடைய ஒரு வசனத்தை படிக்கிறான். ஒரு ஆங்கிலேயன், அவன் படிக்கும்போது அந்த வசனம் வருது. எப்படி வருதுன்னா, மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸஹுல் லா யப்கியான். குர்ஆனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு அவன் படிக்கிறான். என்ன படிக்கிறான்னு கேட்டா, 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன, ஆனால் அந்த 2 கடல்களுக்கு மத்தியில கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்கிறது. இதன் காரணமாக ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவதில்லை. இது குர்ஆன் வசனம். கடல் பிரயாணம் செய்யாத முகமது, அவர் ஒரு காலத்திலையும் கப்பல்ல ஏறினதில்லை, படகுல ஏறினதில்லை, கடலை பத்தின ஆய்வு அவர் கிடையாது, பாலைவனத்தில் இருந்தவர். கடல் பிரயாணம் பண்ணாத முகமது சொல்றாரு,
கடலை பற்றி எந்த அறிவும் இல்லாத முகமது சொல்றாரு, 2 கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன, அந்த 2 கடல்களுக்கு மத்தியிலே ஒரு கண்ணுக்கு தெரியாத திரை ஒன்று இருக்கிறது, அதன் காரணத்தினால் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவதில்லை. இது குர்ஆனுடைய நேரடி வசனம். இதை எடுத்துக்கிட்டு அவன் ஆய்வு பண்றான், 2 தண்ணியும் எடுக்கிறான், எண்ணெயும் தண்ணியும் கலந்து விட்டோன்னு மேல எண்ணெய் கீழே தண்ணி நிக்குமே, ஒன்னோட ஒன்று கலக்காத, இன்னத்தான் நீங்க குடுக்கு 1.5 மணி நேரம் கொடுக்கணும் சரிதான், அப்படி கொஞ்ச நேரம் வச்சீங்கன்னா தண்ணி மேல நிற்கும், எண்ணெய் மேல நிற்கும், தண்ணி கீழே போயிடும். ஏன்னா தண்ணியோட விட எண்ணெயுடைய அடர்த்தி கம்மி, அதனால அது மிதக்கும். தண்ணி வந்து கணம் கூடுனது, அதனால கீழே நிற்கும், கணம் குறைஞ்சதுனால அது மிதக்குது. அப்ப அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. அந்த மாதிரி தான் கடல்லையும் 2 தண்ணி தான், ஆனா தண்ணியோட தண்ணி கலக்கணும். நம்ம அறிவு பிரகாரம், நம்ம சைக்காலஜி பிரகாரம் எண்ணெயோட தண்ணி கலக்காம இருக்கலாம், தண்ணியோட தண்ணி கலக்காம இருக்குமா? கலக்கணும். கலக்கிறது இல்ல. கடல் தண்ணீர்கள் வந்து 2 இங்க கொஞ்சம் தண்ணி எடுக்கலாம், அங்க கொஞ்சம் எடுக்கலாம், 2 அலையில குலுங்குது, எடுத்துட்டு போய் ஆய்வு பண்ற வேற வேறையா இருக்கு. அப்படி ஆச்சரியப்பட்டு என்னடா எப்படி இதை சொல்ல முடிச்சு முகமதுக்கு? எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது, காட்டு மிராண்டி காலம், அந்த காலத்தில் உள்ளவருக்கு எப்படி இதை சொல்ல முடிஞ்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, இது மனித சொல் இல்லைன்னு அவன் சர்டிபிகேட் கொடுக்குறான். இந்த குர்ஆன் என்பது மனித வார்த்தை இல்ல. அப்ப முகமது, நான் ஒரு சாம்பிளுக்கு உதாரணத்துக்கு தான் இதை சொல்றேன். திருக்குர்ஆனும் அறிவியலும்னு சொல்லி 3 மணி நேரத்தில் ஓடக்கூடிய ஒரு ஒளிநாடா வெளியிட்டு இருக்கிறோம். அதுல நிறைய சான்றுகள், நிறைய அதுல வசனங்கள் நிறைய சொல்லி இருக்கிறோம். அது மாதிரி நீங்க ஆய்வு பண்ணி பார்க்கலாம். இது கடவுளுடைய வார்த்தைன்றாரு. கடவுள் தேர்ந்து ஒரு வானவர் வந்து, வானவர்னா ஒரு தேவ தூதர், கடவுள் வரல. அதான் நீ கேட்ட கேள்வி. கடவுள் தேர்ந்து ஒரு தேவ தூதர்னு சொல்லி மைக்க கொடுங்க, மைக்கு கொடுங்க. இல்ல இருந்தாலும் மக்களுக்கு இப்போ தெரியணும்ல, நீங்க என்ன கேட்கணும்னு தெரியணும்லங்க. இதுல இருந்தா இந்த இன்னொரு கேள்வி சான்ஸ் கொடுங்க. இந்த புத்தகத்தை எடுத்து கொடுக்குறோம், இந்த பைபிள் குர்ஆன் இருக்குல்ல சார், இந்த குர்ஆனை வந்து நான் வந்து எடுத்து கொடுக்குறேன், இந்த நாள் வந்து இந்த குர்ஆனை கொடுத்தான்னு சொல்றோம். அப்பதான் வந்து இந்த குர்ஆன் இந்த இதுக்கு இது பண்றோமா, நாள் கொடுத்தாங்கிறத வந்து ஏத்துக்கிறோம். அவ சாமி இருக்குங்கிறத ஏத்துக்கிறான், ஆனா வந்து உருவம் இல்லைங்கிறத வந்து நீங்க எப்படி இருந்தீங்க அதை கேட்கணும். சரி, அவர் என்ன கேட்கிறாருன்னா, இது ஒரு வகையான இது. அந்த கேள்விக்கு தான் சொல்ல போனார் கேட்க முந்திய. அதாவது கடவுள் கொடுத்தாருன்னா கடவுள் தானே வந்து கொடுத்துருக்கானு, அவர் தான் நீங்க உருவம் இல்லைங்கிறீங்களா, அவர் எப்படி வந்து கொடுத்தாரு அப்படிங்கறதான் கேள்வி. அதாவது இந்த குர்ஆன் எப்படி வந்துச்சுங்கிறத நான் ஒன்னும் சொல்லலை. எப்படி வருதுன்னு கேட்டா, 40வது வயதுல முகமது நபி அரபு நாட்டில் மக்காவுல ஹிரான்னு ஒரு குகை இருக்குது. ஹிரா மலைன்னு ஒரு மலை, அந்த மலையில ஒரு குகை. அந்த குகையில போய் என்ன செய்யறாருன்னா தனியா போய் இருக்கிறாரு. எதுக்கு தனியா இருக்கிறாருன்னு கேட்டா, இவங்களுக்கு நடவடிக்கை எல்லாம் பாக்குறாரு, எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு பல விதமான தீமைகளை செய்யறாங்க, மன வெறுத்து போய் மோசமா நடக்கிறாங்களே. ஒரு தாயை பெண்டாளக்கூடியவர்கள் அவங்க அன்னைக்கு இருந்த சமூகம் எப்படின்னு கேட்டா, தாயை விடவே குடும்பம் நடத்துற அளவுக்கு எல்லாம் இருக்கிறாங்க, இவ்வளவு மிருகமா இருக்கிறாங்களேன்னு வெறுத்து போய் அவர் வந்து அந்த குகையில போய் சில நாட்களாக தனிமையில இருந்து இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு அசரீதியாக ஒரு உருவம் காட்சி தருது. கடவுள் இல்ல, வந்தது கடவுள் இல்ல, கடவுள்கிட்ட இருந்து வானவர்னு சொல்லி ஒரு தூதர் இருக்கார். வானவர்னு, அதாவது தேவதைகள் நம்ம நம்புறாங்க இல்லையா, அந்த மாதிரி இஸ்லாத்துல நாங்க என்ன நம்பணும்னு கேட்டா, கடவுள் வந்து தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக வானவர்கள் என்ற ஒரு படைப்பை படைத்திருக்கிறார். அவர்கள் வழியாகத்தான் தூதர்களோட தொடர்பு கொள்வார். முகமது நபியோட மாத்திரமல்ல, இயேசுவோட, ஆபிரகாமோட, மூசையோட எல்லாத்தோடையும் தொடர்பு கொள்றது அவங்க வழியா தான். அந்த மாதிரி தேவ தூதர் ஒருத்தர் வந்து உன்னை இறைவன் தூதராக நியமித்திருக்கிறான், கடவுள் வந்து உன்னை தூதராக நியமித்திருக்கிறார், நீ மக்களுக்கு போய் ஓரிரை கொள்கை பிரச்சாரம் பண்ணுவீராக, இந்த மெசேஜ் எல்லாமே அவர் வழியா தான் வந்துச்சே தவிர கடவுளே வந்து நின்று என்ன செய்யல, அதை சொல்லல. இது ஒரு பாயிண்ட். அடுத்து ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, கடவுள்னா இன்னும் சூனியோன்னு நம்ம சொல்றா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அதான் கேள்வி. கடவுள்னா என்னமோ ஒன்று இருக்கணும்ல, ஒண்ணும் இல்லாம இப்படி கடவுள் இருக்க முடியும்? என்னமாவது இருந்தா தானங்க, ஒண்ணுமே இல்லாததான நம்ம. அப்படி நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. நாங்க அப்படி சொல்லவே இல்லை. கடவுள் தான் ஒண்ணுமே இல்லாத சூனியம்னு நாங்க சொல்லல. எங்களுக்கு தெரியாத காரணத்தினால் அதுக்கு உருவம் கொடுக்க கூடாதுன்னு தான் சொல்றோம். கடவுள் என்று அவருக்கே உரிய வடிவத்தோடு அவர் இருப்பார். இருக்கிற காரணத்தினாலதான் நபிகள் நாயகன் சொல்றாங்க, இந்த உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு திரும்ப எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாரும், இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் எல்லாரும், ஆதாம்ல இருந்து கடைசி வரைக்கும் உலகம் ஒரு காலத்துல அழியும். அழிஞ்ச பிறகு எல்லா மக்களும் கடவுள் முன்னாடி நிறுத்தப்படுவாங்க. நிறுத்தும் பொழுது கடவுளை எல்லாரும் காண்போம் நபிகள் நாயகம் சொல்றாங்க. இந்த உலகத்திலிருந்து காண முடியாத தவிர சந்திரனை எப்படி எல்லாரும் ஒரே நேரத்தில் காண்கிறோமோ,
அந்த மாதிரி நாமெல்லாம் கடவுளை காண்போம், அவன் அவனுக்கே உரிய தோற்றத்தில் இருப்பான், அதை எந்த கண்களும் கண்டதில்லை, எந்த காதுகளும் அதை வந்து கேட்டதில்லை என்று நபிகள் நாயகமும் சொல்லிட்டாங்க. நபிகள் நாயகம் கூட அந்த கடவுளை பார்த்தேன்னு ஆர்குமெண்ட் பண்ணவே இல்லை. ஆமா ஆமா, அவனுக்கு ஒரு நமக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்லி இஸ்லாம் சொல்லுது. அவன் உருவம் இருக்குங்கிறா நீ யானை மாதிரி கழுத மாதிரிலாம் வைக்க கூடாதுல்ல. அவனுக்கு உள்ள உருவம் என்னன்னு யாரும் பார்க்கல. அதாவது ஒண்ணும் இல்லாத சூனியம் வெற்ற வெளின்னு கடவுள் நினைச்சுக்கிற கூடாது. கடவுள் என்பவர் வந்து இருக்கிறார், அரசில் இருக்கிறார். அரசுனா ஒரு ஆசனம், ஆசனத்தில் இருக்கிறார், இருந்து எல்லாத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். அவரை நம்ம எல்லாம் பார்ப்போம். குர்ஆன்ல எப்படி இருக்குது? உஜூஹும் யௌமஇதின் இலா ரப்பிஹா நாஸிரா. சில முகங்கள், நல்ல முகங்கள் கடவுளை கண்ணுக்கு கண்ணாக பார்க்கும், அப்படியே இருக்குது. அப்ப நம்ம எல்லாரும் கடவுளை பார்க்கத்தான் போறோம். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கே உரிய வடிவத்தில் இருக்கிறாரு. அது இன்ன வடிவம்னு வர்ணனை செய்யற அதிகாரம் உங்களுக்கு இல்லைன்னு தான் எல்லாம் சொல்லுது. அப்ப கடவுளை நம்ம பார்க்கலங்கும் போது நம்மளா பார்த்து இப்படி ஒரு சைட்டா உருவத்தை கொடுக்கிறது, அது கடவுளை கேவலப்படுத்துற மாதிரி ஆயிரும். இதை விட சிறந்த, இதை விட அற்புதமான, இதை விட அழகான தோட்டத்தில் கடவுள் இருக்கலாம். உருவம் மற்ற இறைவருக்கு தான் அப்படி அர்த்தம் செய்யக்கூடாது. எங்களுக்கோ உங்களுக்கோ கடவுளை பார்க்காத பொழுது அவருடைய உருவம் தெரியாது. யாரு கடவுளுக்கு உருவம் கற்பித்தாலும் சரி அவர்களாக கற்பித்துக் கொள்கிறார்கள். கடவுளை பார்த்துட்டு யாரும் என்ன செய்யல, கற்பிக்கல. அதனால நீ உருவத்தை கற்பிக்காதன்னு இஸ்லாம் சொல்லுது. கற்பிக்கிறது தான் தடை இருக்கே தவிர கடவுள்ங்கிறது சூனியம் கிடையாது. அதான் உள்ள பயன். சகோதரர்கள் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிறீங்க. எல்லா சகோதரரும் கேள்விக்கு உடனே கேட்கறீங்க. யாரையும் ப்ரிப்பேர் பண்ணி இங்க கூப்பிட்டு நாங்க கொடுக்கல. முதல்ல பாக்குறோம் யார் யார் கை தூக்குனாங்களோ அவங்களுக்கு எல்லாம் மைக் போய்கிட்டு இருக்கு. பின்னாடி இருந்து நிறைய பேர் கேட்கறதுனால கொஞ்சம் பின்னாடி கொஸ்டினுக்கு இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வரலான்னு இருக்கிறோம். அதனால முன்னாடி உள்ள சகோதரர்கள் கோவிச்சுக்கிறாதீங்க. ரெடியா? ஓகே. வணக்கம் ஐயா, என் பேர் அழகு திருப்பதி, நான் கீழக்கரிலேருந்து வரேன். இப்போ வந்து எல்லா சமுதாயத்திலையும் வந்து இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருமே வந்து ஒரு சகோதரத்துவமாக தான் நம்ம வந்து இப்போ பாவிச்சுட்டு வரோம். அப்படி இருக்கையிலையும் அதாவது இந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு ரத்த சம்பந்தமான உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. நான் கேள்விப்பட்ட வரையும் ஒரு மாமா உறவு முறை அப்படின்னு ஒன்று இருக்குன்றாங்க. அது உண்மையா இல்லையா? அதாவது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில ரத்த சம்பந்தமான உருவம் இருக்குன்னு சொல்றாங்களே, உண்மையானு கேட்கிறாரு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 100% உண்மை. ஏன்னு கேட்டா தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாருமே ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாருமே வேற வேற மதத்திலிருந்து தான் வந்திருக்கிறோமே தவிர யாரும் இறக்குமதி கிடையாது. ஒண்ணு நான் வந்து செட்டியாரா இருப்பேன், அவர் வந்து முதலியாரா இருப்பாரு, அவர் வந்து தேவரா இருப்பாரு, அவர் பிராமணரா இருப்பாரு. முஸ்லீம்ல பலர் இருக்காங்களே, எல்லாம் யாருன்னா நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான், வேற எங்க இருந்து ஒரே ரத்தம் தான். அதனால இரத்த சம்பந்தம் இருக்குங்கிற தொப்புள் கொடி உறவுன்னு தான் ஆரம்பிச்சார் அவரு. எங்கள் தொப்புள் கொடி உறவான சகோதரர்கள் சொன்னாரு. தொப்புள் கொடி உறவுனா என்னது? அந்த கருவறையில தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு தான் தொப்புள் கொடி உறவு. தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்க, தொப்புள் கொடி எல்லாம் இருக்குது. அந்த தொப்புள் கொடி உறவு கட் பண்ணி விட்டுருக்கு. அதனால தொப்புள் கொடி உறவு என்பது நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு கொள்கைக்காக வேண்டி பல வித காரணங்களுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டமே தவிர எல்லாம் இந்த மண்ணில் சொந்தக்காரங்க தான். எல்லாம் 4 தலைமுறைக்கு முன்னாடி போனோம்னா ராமசாமி கந்தசாமி தான் எங்க முப்பாட்டம்லாம். ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடி போனா அப்படித்தான். அதெல்லாம் எல்லாம் நம்ம ஒண்ணுதான். ஒரு கொள்கை ஏத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். திமுக காங்கிரஸ் போறாருல, இதெல்லாம் ஒரு கொள்கை. இது நம்ம ஒட்டிக்கிட்டு பிறப்புல ஒட்டிக்கிட்டு வர்ற விஷயம் கிடையாது. மார்க்கம் என்பதெல்லாம் எந்த வழிமுறை நமக்கு திருப்தியா இருக்கு அதை ஏத்துக்கிறோம். இது எங்களுக்கு திருப்தியா இருந்துச்சுன்னு நாங்க ஏத்துக்கிட்டு வந்துருக்கோம், அவ்வளவுதான். எல்லாம் ரத்த சம்பந்தம் இருக்குது. ஹலோ, என் பேர் மணி, நான் வெத்தலை கருத்தரில் இருக்கேன். அதாவது இறைவணக்கம் என்பது எல்லாத்துக்கும் உள்ள ஒரு இதுதான். படைத்த இறைவனை நம்ம வணங்குறது ஒரு இதுதான். ஆனா இஸ்லாத்துல அப்படி 5 முறை வணங்கணும்னு இருக்கீங்க. அது ஏன் அப்படி வணங்கும் போல தொப்பி அணியணும், இது பெண்கள் வந்து முக்காடு அணியணும்ன்றீங்க. அது எதுக்காண்டி? அப்படி அணியிலேண்டா 5 முறை தொழுகலைன்னா கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? அதாவது எல்லா மதத்திலையும் கடவுளை வழிபடுற முறை இருக்குது. இஸ்லாத்துல மட்டும்தான் தினசரி 5 முறைங்கிற வழிபாடு இருக்கு. வேற எந்த மார்க்கத்திலையும் கிடையாது. ஒரு தடவை இருக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்துல மாத்திரம்தான் டெய்லி 5 தடவை வணங்கணும் என்பது இஸ்லாத்துல மாத்திரம் தான் இருக்குது. ஏன் இப்படி வந்து ஒரு தடவை வணங்கினா ஏத்துக்க மாட்டாரா, இத்தனை தடவை செய்யணுமான்னு கேட்கறாங்க.
இப்ப செய்யணுமா என்பதற்கு வந்துங்க நம்மளே எடை போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் உலகத்துல. கடவுளை பற்றி பேசுறோம் பாருங்க, அந்த நேரத்துல மட்டும்தான் கடவுள் என்ன நமக்கு வரும். கடவுளை பற்றி பேசுறபடி வெளியே உலகத்துல கால்வத்து வச்சோன்னு வைங்க, வச்ச உடனே இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் எல்லாம் நம்மளை அப்படி தடம்புரல வைக்கும். கோயில்ல இருந்து வழிபாடு செஞ்சுட்டு ஒருத்தர் வெளியே வருவாரு. அப்ப வந்து ரொம்ப சூப்பரா ஒரு பொம்பளை அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரியா போச்சுன்னு வைங்களேன், இவரும் ஒரு மாதிரியா பாப்பாரா இல்லையா? அப்பதான் கோயில்ல இருந்து வருவாரு, அப்பதான் வழிபாடு முடிச்சுட்டு வருவாரு. வந்த உடனேயே அப்படி ஒரு சின்ன தடுமாற்றம் அது நடக்கத்தான் செய்யுது. கடவுள் வழிபாடு செஞ்சுட்டு வருவாரு, கடையில வந்துகிட்டு கள்ளக்கணக்கு எழுதுவாரு. கடவுள்கிட்ட வழிபாடு செஞ்சமே அந்த பையன் அப்ப நின்று போயிடும். அப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல கலந்து வாழும் பொழுது அவன் இந்த உலகத்தினுடைய இந்த பொருள்களை பார்த்தவன, செல்வங்கள், பெண்கள், அது மாதிரியான போதை பொருள்கள், மற்ற கவர்ச்சி, ஆடம்பரம், இதுகளை எல்லாம் பார்த்த உடனே கடவுளை எல்லாரும் மறந்துடுறான். அதனால தப்பே செய்யறான். இப்ப இந்த கடவுள் நினைப்பு என்பது சீக்கிரம் மறக்கக்கூடியதா இருக்குது. எல்லா நினைப்பையும் விட தாயை மறக்க மாட்டாங்க, தகப்பன்லாம் மறக்க மாட்டான். கடவுள் இருக்கிறத மாத்திரம் அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருந்தா தான் யாவும் ஒருமை தவிர மறந்துடுறான் என்பதை நம்ம யாருடைய போதனையும் கேட்டு தெரிய வேண்டியதில்லை. நீங்க உங்க நெஞ்சில கை வச்சு பார்த்தா நீங்க அப்படி இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்கேன்னு தெரியும். நம்ம ஒரு நேரத்துல ஒழுங்கா இருக்கோம், ஒரு நேரத்துல மாறி போயிடும். தப்பு செஞ்சுட்டு எத்தனை பேர் திருந்துறீங்க? நான் கேட்கறேன். தண்ணி அடிச்ச உடனே தெரியாமல செஞ்சு விட்டோம், செய்யாம இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு தவறான ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்ச உடனே நம்ம அதை செஞ்சுட்டோமே, அப்ப நம்ம அந்த ஒரு செகண்ட்ல மாறி போயிடுறோம். இந்த மாறக்கூடிய ஒரு மனம் ஒரு குரங்குங்கிறான்ல, அப்படி தாவிக்கிட்டே இருக்கும், ஒரு ஸ்டெடியா நிக்காது. அந்த ஒரு பலவீனம் இருக்கிற காரணத்தினாலதான் கடவுளுடைய நினைப்பை வந்து அப்பப்போ கொஞ்சம் சார்ஜ் ஏற்றிக்கணும். இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அடிக்கடி இந்த கடவுளை வணங்கி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கடவுளை எனக்கு அதை கொடு, கடவுளை எனக்கு இதை கொடுன்னு சொல்லி அப்படி கேட்டு இந்த கடவுள் நம்பிக்கையை சார்ஜ் பண்ணிக்கிட்டு வெளி உலகத்துக்கு வந்தோம்னு சொன்னா அந்த கொஞ்ச நேரம், ஒரு சின்ன குறைஞ்ச நேரத்துக்கு ஒழுங்கா நடப்பான். வியாபாரத்துல ஒழுங்கா இருப்பான், ஃப்ராடு பண்ண மாட்டான், கலப்படம் பண்ண மாட்டான், அளவு நிறையில மோசம் செய்ய மாட்டான். காலையில் 5 மணிக்கு எந்திரிப்பான். 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு பிரேயர் பண்ணி 5 மணிக்கு ஒருக்கா கடவுளை கும்பிட்டுட்டு கடவுள்கிட்ட கேட்டுட்டு வந்தான்னு வைங்க, ஒரு 12 மணி வரைக்கும் அது ஓடும். மறுபடியும் ஒரு மாதிரியா பல மாதிரி குழப்பம் வந்து போயிடும். மறுபடியும் ஒருக்கா போய் அப்போ ஒரு பிரேயர் மத்தியானத்துல அதை ஒருக்கா பண்ணிட்டு ஒரு சார்ஜ் ஏற்றிக்கிட்டான்னு சொன்னா அது கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் ஒழுங்கா இருப்பான். இவ்வளவு நேரத்துக்கு தான் நிக்குது. அதான் உண்மை. என்ன காரணம்னு கேட்டா மற்ற எல்லா சார்ஜுகளும் ரொம்ப நேரம் நிற்கும். விளங்குதா? பிறந்த அம்மா மகன்கிற சார்ஜ் வந்து ஒருக்கா ஏத்துற சார்ஜ் தான், சாவுற வரைக்கும் நிக்குது. இந்த கடவுள் மனிதனுக்கு உள்ள நட்புங்கிற ஒரு சார்ஜ் இருக்கு பாருங்க, அது கூட ரொம்ப நாளைக்கு நிக்குது. இந்த கடவுளை பற்றி உள்ள அந்த மரியாதை, அந்த எண்ணம், அந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் மாறிக்கிட்டு இருக்கும். கோவில நம்புறவன் கோயில் சாமி தூக்கிட்டு போறான், அதுக்கு மேல என்ன இருக்கு? அந்த கடவுள் நம்பிக்கிட்ட அதை தூக்கிட்டு வித்துட்டு வந்துடுறான். நடக்குதா இல்லையா? யார் நம்புறவன் நாத்திகம் என்ன செய்யறான்? இந்த கோவில் சிலையை திருந்தவன்லாம் நாத்திகம் கிடையாது, நல்லா விளைக்கணும். திராவிட கழகத்துக்காரங்க சிலையை திருந்ததே கிடையாது. எவன் இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தாவா இருக்கிறானோ, எவன் இந்த கோயிலுக்கு பூஜை செய்யறானோ அவன் அவரையே தூக்கிட்டு போய் விற்கிறான்னு சொன்னா இது எப்படிப்பட்ட ஒரு ரொம்ப பலவீனமா இருக்கான் மனுஷன் இந்த விஷயத்துல. அதுக்கு தான் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அடிக்கடி இந்த சார்ஜ் ஏற்றிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம உலக வாழ்க்கை கொஞ்சம் கரெக்டா இருக்கும், சுத்தமா நடந்துக்கிறோம். அதுக்காகத்தான தவிர நம்ம நன்மைக்கு தான் இது. அப்படி நடந்துகிட்டு வந்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், முஸ்லீம்கள்ல பெரும்பாலானவர்கள் வாரத்துக்கு ஒரு காலம் தொழுகிறாங்க, தப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 90% பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. இந்த 10% முஸ்லீம்கள் கரெக்டான செய்யறாங்க, அது செய்யறாங்க. இந்த 10% பேருக்கு இருக்கக்கூடிய அந்த நிம்மதி, அந்த திருப்தி, அந்த நேர்மை, அந்த ஒழுக்கம் 90% முஸ்லீம்கிட்ட உங்களுக்கு இருக்காது. அது நீங்களே பார்க்கலாம், அனுபவத்துல பார்க்கலாம். நான் கண்கூடாக பார்க்கணும். அது சகோதரிகள் கவனத்திற்கு, யாரோ கூட்டிட்டு வந்த உங்களுடைய மகன், 2 வயது மகன் நினைக்கிறேன், அவங்க தவறி போய் நின்று அழுதுகிட்டு இருக்காங்க. யாருடைய பிள்ளைன்னு பாருங்க, அது நம்ம பாதுகாப்புல தான் இருக்குது. அந்த பிள்ளை வாங்கிக்கொள்ளலாம். 2 வயது சிறுவன் இந்த முன்னாடி இருக்காங்க. நம்ம பிள்ளைங்கள்ட்ட தான் வாலண்டியர்ஸ் வச்சிருக்காங்க. கொண்டு வந்துருங்க, அந்த பிள்ளைய கொண்டு வாங்க. அப்பதானே பாப்பாங்க. அந்த கேமரா அந்த பிள்ளைய கொண்டு போமா, அந்த கேமரா காட்டுங்க. எங்க போயிருக்காரு? கடைக்கு போயிருக்காரா? கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. சரி வச்சு தம்பி, நீங்களே வச்சுக்கிறீங்க. அந்த வந்துட்டார். ஓகே, அவ்வளவுதானாரு? சரி, அது பிள்ளைக்கு தான் இன்னும் வாங்க போயிருக்காரு. சரி சொல்லுங்கம்மா. என் பெயர் சி ரஞ்சிதம். நான் தொண்டு நிறுவனம் வச்சு நடத்துறேன். பெண்களுக்காக
தையல் பயிற்சி, சாஃப்ட் ஐஸு, டெக்கரேஷன் அப்படி பல கைவினை பொருட்கள் ட்ரைனிங் நடத்திட்டு வரோம். இஸ்லாமிய பெண்களுக்காக காயல்பட்டினம், பாளையங்கோட்டையிலலாம் அவங்க வந்து ட்ரைனிங் சென்டருக்கு அவங்க வர முடியாதுன்னு அவங்க இடத்துல போய் நாங்கள் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல நடத்திட்டு வந்திருக்கோம். இப்போ கூட பனைக்குளத்தில் இஸ்லாமிய பெண்கள் தொடங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பிரதர் கேட்ட கேள்வியை தான் நான் கேட்கணும்னு இருந்தேன். அவர் முந்திக்கிட்டாரு மைக் அங்கே போனதுனால. அதனால் அடுத்த கேள்வியை நான் கேட்குறேன். சார், இந்த முஸ்லீமில் வந்து நிக்காஹ் பண்ணச்சில் ரொம்ப நல்லா வாழ்த்தி தொழுது பாத்தியெல்லாம் ஓதி பள்ளிவாசலுக்கு போய் ஜமாத்தில் எல்லாம் இது பண்ணி செய்கிறீங்க. அப்போ வந்து இது அந்த தாலி கட்டம்னால இது பண்ணச்சில் டைவர்ஸ் பண்ணச்சில் அவங்களுக்கு இவ்வளோ இது கொடுக்கணும் அப்படின்னு ஆண்கள் தரப்பில் இவ்வளோ கொடுக்கணுன்ட்டு ஜமாத்தில் ஒரு ரெக்கார்டு எழுதுறீங்களா? அது ஏன் சார்? சரி, அதாவது டைவர்ஸ் பண்ணும்போது கொடுக்கறதுக்குன்னு ஒரு தொகை எழுதுறா சொல்கிறாங்க. அது அப்படி இல்லை. அதை அதனுடைய சட்டத்தை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். கல்யாணம் பண்ணும் பொழுது ஒரு ஆண் பெண்ணு கல்யாணம் பண்ணுறாங்கன்னா இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஆண்கள் பெண்களுக்குன்னு ஒரு தொகையை கொடுக்கணும். கல்யாணம் பண்ணும்போது பெண்கள் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாது. கொடுத்தா தப்பு. அது கொடுக்குறது தப்பு, வாங்குறது தப்பு. சரியான இஸ்லாமிய முறை என்னன்னு கேட்டால், கல்யாணம் பண்ணும் பொழுது பெண்களுக்கு மகர் என்று சொல்லி அது ஒரு பரிசம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது மாதிரியான ஒரு தொகையை கொடுக்கணும். அந்த தொகை எவ்வளவுன்னு கேட்டால் அதை பெண்கள் தீர்மானிக்கணும். ஏன்னா இவன் வந்து நாளைக்கு வேணான்னு சொல்லிட்டான்னா நம்ம சொந்த கையை கொண்டு நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கெல்லாம் உணர்ந்து எவ்வளவுனாலும் கேட்கலாம். அரபு நாட்டிலலாம் எப்படி கேட்பாங்கன்னு கேட்டால் 5 லட்சம் 10 லட்சம்னு கேட்பாங்க. 5 லட்சம் 5 லட்சம் ரியால், ஒரு ரியால் 10 ரூபா, 50 லட்ச ரூபா. அரபு நாட்டிலாம் ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணுறாந்தா 50 லட்ச ரூபா கையில் வாங்கிட்டு தான் கல்யாணத்துக்கு அந்த பெண்ணு சம்மதிப்பா. இவன் இப்போ விட்டுட்டு போனாலும் அவளுக்கு கவலை கிடையாது. 50 லட்சத்தை வச்சு என்னமோ எப்படி எப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம். அப்போ அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை சவுதி அரேபியாவில் எல்லா அரபு நாடுகள்லையுமே பெண்கள் வந்து அந்த மாதிரி முன்கூட்டி அந்த ஜீவனாம்சம் வாங்கிக்கிறாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணி விவாகரத்துக்கு பிறகு கொடுத்தாண்டு வைங்க, கொடுக்கறது இல்லை ஒழுங்கா. விவாகரத்துக்கு பிறகு கொடுக்க சொன்னா என்கிட்ட இல்லைன்றான். கோர்ட்டு உத்தரவு போட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. இருந்தா தானே கோர்ட்டு கொடுக்க சொல்லு. இல்லைன்னு சொல்லிட்டா ஒன்றும் கொடுக்க முடியாது. அப்படி நிறைய பெண்கள் தெருவில் நிற்கிறாங்க. அதுக்காக வேண்டி இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா மகர் என்ற முன் பாதுகாப்பு தொகை, முன் வைப்பு தொகை, அதை வந்து பெண்கள் வாங்கி கொள்ளணும், வாங்கி கொண்டு தான் திருமணத்துக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அதை எங்க ஜமாத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதை வாங்கி கொடுக்கறது இல்லை, ஏமாத்துறாங்க. ஜமாத்தில் உள்ள பெரும்பாலான ஜமாத்துகள்ல வந்து பெண்களை ஏமாத்துறாங்க. உள்ளதை ஒத்துக்கிட்டு தான் செய்யணும். ஜமாத்து செய்யறதுனால நாங்கள் சரி காண முடியாது. வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா இவன் எவ்வளவு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிறானோ அதை எழுதிடுவாங்க கடன் போட்டு. நான் வந்து 1 லட்ச ரூபா தர்றேன்னு சொல்லுவான். அந்த 1 லட்ச ரூபாயை மகர்ந்து எழுதிடுவாங்க. வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எப்ப இதை வாங்கி கொடுப்பாங்க தெரியுமா? விவாகரத்து மாதிரி பிரச்சனை வரும் பொழுது அதை வாங்கி கொடுப்பாங்க. வாழ்வதற்கு கொடுக்க சொன்ன தொகையை பிரிகிறது போது வாங்கி கொடுக்குறாங்க இவங்க. உண்மையில் அப்ப வாழ்ற பெண்ணுக்கு வந்து இல்லைன்னு ஆயிடுது. வாழக்கூடிய பெண்ணா இருந்தாலும் அவளுக்கு அந்த மகர் தொகை வாங்கிக்கணும். தலாக்கு விவாகரத்துக்கு உள்ள தொகை இல்லை அது. ஆனா எங்க சமுதாயத்தில் என்ன பண்றாங்கன்னு கேட்டா மகர்ந்து எழுதிடுவாங்க. எழுதுனதை கொடுக்க மாட்டாங்க. ஆனா உண்மையில என்ன செய்யணும்னா திருமணத்துக்கு முந்தைய அதை கொடுக்கணும். கொடுக்காம கடன் மகர்ந்து எழுதிடுவாங்க. டைவர்ஸ் ஆச்சுன்னு வைங்க, கூப்பிட்டு வச்சு நீ வந்து அவ்வளவு எழுதிருக்கிற, அதை கொடுத்தா தான் மறு கல்யாணத்துக்கு நாங்க அனுமதிப்போம், இல்லைன்னா மறு நிக்காவுக்கு நாங்க ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம், ஊர்ல சேர்க்க மாட்டோம், செத்து போனா உன்னை அடக்கம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு வாங்கி கொடுக்க. அது ஒரு நன்மை தான், வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா அதை விட என்ன செய்யணும்னு கேட்டா முன்னாடியே கொடுக்கணும். விவாகரத்துக்காக வேண்டி உள்ளதுங்கிறத அதுக்கு முன்னாடியே பெண்களுக்கு வாங்கி கொடுக்கறதா இஸ்லாமிய முறை. இதை வந்து இந்த மகரத்தான் நீங்க சொல்றீங்க. எப்பன்னு சொல்றீங்க? அது மகருங்கிற தொகை வேற மைக்கு. இங்கே குடியிருக்கும் மக்களுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ராமநாதபுரம் டவுனில் வசிக்கிறவன். நான் வந்து ஒரு லைப்ரரியில் இருந்து 33 ஆண்டுகள் பணிபுரிந்து இந்த மாதிரி வரலாற்றுகள் எல்லாம் அதிக அளவில் நான் விரும்பி படிச்சிருக்கேன். இப்போ நான் சில கேள்விகள் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணேன். அதில் எல்லாமே கேட்டாங்க. அதுக்கு தகுந்த பதிலும் ஏதோ நல்ல முறையில் நீங்கள் கொடுக்குறீங்க. அது உண்மையானதான். அதில் ஒன்றும் அப்பட்டமாக மறுப்பறதுக்கு ஒரு வழி இல்லை. எங்கள் வளர்த்து இஸ்லாமிய மதத்தை எடுத்தாலும் சரி, இது இந்துக்கள் எடுத்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் எடுத்தாலும் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தோம்னா எல்லாம் ஒன்றா தான் வருது. ஆகினால எல்லாருமே நம்ம ஒன்றுபட்டவர்கள் தான். அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் கான்சாகிப்பு 17ஆம் நூற்றாண்டில் ஒரு வெள்ளாளர் குடும்பத்தில் பிறந்திருக்காருங்கிறது அதிகமாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும்.
அவரின் கான் சாஹிபுக்கு இந்த தமிழ்நாட்டையே ஆண்டு அனுபவிச்சு போரில் எல்லாத்துலேயுமே சிறந்த வெற்றி கொடி நாட்டியிருக்காங்க. அதனால அவரை வச்சே பொதுவாக நம்ம எல்லாருமே ஒரு இனம் தான். அதெல்லாம் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. அடுத்தபடியாக ஒவ்வொரு ஊர்லேயும் சிற்று கிராமம் இருந்தாலும் சரி, பெரிய டவுன்களாக இருந்தாலும் சரி, இதில் வந்து ஒரு இந்து கோயில் இருந்தால் அது பக்கத்திலேயே தங்களுடைய முஸ்லீம் பள்ளிவாசலை கொண்டாந்து வச்சிடுறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் அதை பார்த்து கிறிஸ்தவ வைக்கிறாங்களோ, கிறிஸ்டினை பார்த்து நீங்கள் வைக்கிறீங்களோ, இது ஏன் இந்த மாதிரி ஒரே இடத்துல 3 விதமான இதுகளை தூங்கப்பட்டிருக்கிறங்கிறத அதுக்கு எனக்கு பதில் தேவை. ஐயா அவர்கள் என்ன பேர் சொன்னீங்க? சுந்தரபாண்டியனா? சுந்தரபாண்டியன். சுந்தரபாண்டியன் அவர்கள் வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்குறாங்க. எல்லா கிராமங்கள்லையும் ஒரு கோவில் இருந்துச்சுன்னு சொன்னா கோயில் பக்கத்தில் பள்ளியாசல் வச்சிடுறீங்க, கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச்சு வச்சிடுறீங்களே ஏன்னு கேட்குறாங்க. அது வந்து இதில் கோயிலுக்கு பக்கத்தில் பள்ளி வரக்கூடாதுனோ பள்ளிக்கு பக்கத்தில் கோயில் வரக்கூடாதுன்னு நினைக்க தேவையில்லை. அந்த மக்கள் வந்து அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார்களே ஆனால், அதனால ஒரு பிரச்சனை வராது என்று இருக்குமையானால், அவங்களுடைய அந்த நல்ல பரந்த பணப்பான்மைக்கு ஏற்றவாறு வைக்கிறது தப்பு இல்லை. அதனால ஒரு விவகாரம் வறுமையானால் யாரா இருந்தாலும் தவிர்த்துக் கொள்ளணும். நம்ம சொல்ற அட்வைஸே தான். அதாவது இப்போ ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் பள்ளி வைக்கிறோம், அதனால நம்ம அண்ணன் தம்பிங்கிற அந்த உறவு கெட்டு போயிடும், நம்ம அடிச்சுக்கிட்டு சாவுவோம், நமக்குள்ள விவகாரம் வருமா? வேணாம், இன்னொரு இடத்துல வச்சுட்டு போறோம், அந்த இடத்துல வைக்கிறோம்னு இருக்குது. ஆனால் ஒரு பள்ளிவாசம் இருக்குது, பள்ளிவாசம் பக்கத்தில் கொண்டு போய் கோயிலை வைக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராதுன்னா விட்டுருவோம். அதனால வரும்னா நம்ம மனுஷனத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம். எல்லாருமே எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டா, பிரச்சனை வராத வரைக்கும் எங்கேயும் எதையும் வைக்கலாமுங்க. பிரச்சனை எடுத்துக்கொள்ளல என்று சொன்னா எந்த இடத்துலையும் எதையும் வச்சுட்டு போயிடலாம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது? பிரச்சனை ஆகும், ஆக்குறாங்க. ஒரு எல்லா தரப்புலையும், முஸ்லீம் தரப்புலையும் ஆக்குறாங்க, கிறிஸ்துவ தரப்புலையும் ஆக்குறாங்க, இந்து தரப்புலையும் ஆக்குறாங்க. ஒரு பள்ளிவாசல் இருக்கும், பள்ளிவாசல் பக்கத்தில் ஒன்றாந்து கல்லை கொண்டிட்டு வேணும்னு பிரச்சனை ஆக்கி அது ஒரு விவகாரமாக்குறதுக்கு உள்ளவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி இவன் போய் அவனுக்கு கொடிமரத்தை கொண்டிக்கிட்டு இவனு பண்றான். அப்ப எங்கேயுமே ஒரு மனித நேயங்கிறது மறைஞ்சு போய் ஏன் இது நிலைநாட்டணும் ஓ இது நிலைநாட்டணுங்கிற வெறி பிடிச்சி அலையிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குமையானால் ஐயா கேட்கிற மாதிரியான காரியங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. அப்பதான் நம்ம அண்ணன் தம்பியா வாழலாம். இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி நம்ம அடிச்சு சாக முடியாது. நமக்குள்ள ரத்தம் செஞ்சுறது நல்லது கிடையாது. இதனால பிடிக்கலையா வேணாம் விட்டுருவோம், இன்னொரு இடத்துல வச்சிருப்போம். நல்லது அந்த மனிதனுடைய மனப்பான்மை பொறுத்தது. இருந்தா நல்லது, இருந்ததனால் விவகாரம் வரும்னா வேணாம், விவகாரம் வராட்டி ரொம்ப நல்லது. விவகாரம் வரல என்று சொன்னா இருந்தா நமக்கு என்ன இருக்கிறதுனால அது இருக்கு, இதுக்கு பக்கத்துல அது, அதுக்கு பக்கத்துல இது இருந்தா யாருக்கும் எந்த அப்செக்ஷனும் இல்லைன்னு நினைக்கணும்னு வைங்களேன். நல்ல மக்கள் வாழ்றாங்க, இருந்துட்டு போகுது. பிரச்சனையை ஆக்குறானா வேணா எடுத்துட்டு போறோம், எதுக்கு அங்க வைக்கணும், வேற இடத்துல வச்சுட்டு போறது அப்படிங்கிறது அதுல உள்ள விவகாரம். என் பேர் சுப்பிரமணி. நான் வந்து பேர் தான் சுப்பிரமணி, என்னுடைய பேர் தான் சுப்பிரமணி. இஸ்லாமிய நண்பர்களோடையும் அவரோட பழகி அவருடைய கடை வச்சு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் எங்களை கூட பிறந்த சித்தப்பா மகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வந்து குழந்தையா மதிக்கிறோம், இல்லை தங்கையா மதிக்கிறோம், ரொம்ப பாசமாக மதிக்கிறோம். எங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத மகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் ஈஸியாக அதை தலாக் பண்ணிடுறாங்க, மறுமணம் ஈஸியாக செஞ்சு வச்சிடறாங்க. அது எப்படி போனால் தான் என்னன்னு ஓரளவு விட்டுறாங்க. அதுக்கு எனக்கு சரியான பதில் வேணும். சகோதரர் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த ஒரு கல்ல 2 மாங்க அடிக்கிறாள். அவரு ஒரு கேள்வி கேட்கிறேன் 2 கேள்வி கேட்டு விட்டாரு உள்ளுக்குள்ளே. அதான் ஒரு கேள்வி தான் கேட்டாரு, அது உள்ளக்கே 2 கேள்வி அமைச்சு அதை 2 ஆக்கிட்டாரு. அதாவது விவாகரத்து பண்றதையும் சாதாரணமா தலாக் பண்ணிடுறாங்கன்னு அது ஒரு கேள்வி, தனி கேள்வி. அது சித்தப்பா மகளை கல்யாணம் பண்றாங்கிறது அது ஒரு தனி கேள்வி. இருந்தாலும் ஒரு கேள்விக்குள்ள ஒரு நுழைச்சு ஒரு ரொம்ப ஹிக்மத்தா கேட்டிருக்காரு, ரொம்ப நுணுக்கமான முறையில கேட்டிருக்கிறாரு. அது 2ஐயும் சொல்லி போடுவோம். அதாவது முதல் விஷயம், சித்தப்பா மகளை கல்யாணம் பண்ற விஷயம். சித்தப்பா மகளை கல்யாணம் பண்றதுக்கு வந்து வேற சமுதாய மக்கள்னா அது ஒரு தப்பா தான் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா சகோதரி தானே, சித்தப்பாவுடைய மகள்ங்கிறது சகோதரி. ஒரு சகோதரி எப்படி தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்றது அப்படிங்கும்போது ஒரு விகாரமா எடுத்துக்கிறீங்க. ஆனா அந்த தங்கச்சின்னு சொல்றது இருக்க, அது உண்மையிலேயே அது தங்கச்சி கிடையாது, நம்மளுக்கு அப்படி சொல்லித்தரப்பட்டிருக்கு. எதனால அப்படி நினைக்கிறீங்கன்னா, அப்படி போதனை செய்யப்பட்டதனால் அது தங்கச்சின்னு நினைக்கிறீங்களா, நிஜமாவே தங்கச்சின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா நிஜமா நீங்க நினைக்கல. உதாரணமா எடுத்துக்கிறோமே, இப்ப எனக்கு சித்தப்பா மக ஒண்ணு இருக்குது, என் தகப்பனார் இறந்து போயிட்டாரு, நிறைய சொத்து விட்டுட்டு போயிட்டாருன்னு வைங்க. என் சித்தப்பா மக தங்கச்சி தானே, அவளுக்கு ஒரு தங்கச்சின்னு பங்கு நான் கொடுப்பேனா? அது எப்படி அவ எப்படி எங்க தங்கச்சியா, நாங்க வேற நீங்க வேறன்றோம். சொத்து பங்கு பிரிச்சு கொடுக்கும்போது என்ன செய்வோம், அது எப்படி தங்கச்சி ஆகும்? என் கூட பிறந்தவன் தங்கச்சி, எங்க அம்மாவுக்கு பிறந்துச்சா எங்க அப்பனுக்கு பிறந்துச்சா, இல்லாட்டி போ
அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப தங்கச்சிங்கிறது ஃபார்மாலிட்டிக்கு தங்கச்சி இருக்கிறோம். இப்ப சகோதரிகள் இப்ப கூப்பிடுவோம், அதனால சகோதரி ஆயிருமா? நீ தானே சகோதரனை கூப்பிட்டேன்னு பங்கு ஏற்று வருவீங்களா நீங்க? நான் மேடையில் வச்சு கூப்பிடுவேன் சகோதரி கிளம்ப. நீங்க நாளைக்கு நான் மண்டையை போட்டவனே அன்னைக்கு சகோதரின்னு சொன்னாரு எங்களுக்கு பங்கு தாங்கண்டா. இது மாதிரி உள்ளதுதான் அது. இது வந்து சகோதரி கிடையாது. கிடையாதுங்கிறது எப்படி நான் அறிவியல் பூர்வமா உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் கிடையாதுங்கிறத. இப்ப உதாரணமா இப்ப சித்தப்பா மகள் அதான் தங்கச்சி, அதாவது என்னுடைய தகப்பனாருடைய சகோதரனுடைய மகள் அதான் சித்தப்பா மகள். என் தகப்பனாருக்கு ஒரு சகோதரன், ஒவ்வொருத்தரும் உங்க தகப்பனார்னு வச்சுக்கிறீங்களேன், உங்கள் தகப்பனாருடைய சகோதரனுடைய மகள் தான் சித்தப்பா மகள்ங்கிறது, உங்களுக்கு தங்கச்சிங்கிறீங்க. சரி, உங்க தகப்பனாருக்கு ஒரு சகோதரன் இருந்த மாதிரி ஒரு சகோதரியும் இருக்கிறாங்கன்னு வைங்க. உங்க தகப்பனாருக்கு இவன் சகோதரன், உங்க தகப்பனாருக்கு ஒரு சகோதரி. இந்த 3 பேரும் எங்க இருந்து வந்தாங்க? ஊர் வயிற்றுல இருந்து வந்தாங்க. உங்க தகப்பனார் அந்த வயசுல தான் கிடந்தாரு. உங்க தகப்பனாருடைய தம்பி இருக்காரு, அவர் அந்த வயசுல கிடந்தாரு. உங்க தகப்பனாருடைய தங்கச்சி இருக்காங்களே, அவங்க அந்த வயசுல கிடந்தாங்க. அப்ப 3 பேரும் ஒரு தாய்க்கு பிறந்திருக்கிறீங்க. அப்ப இந்த பொம்பளை புள்ள பெற்றதை மட்டும் அத்தை மகன் கட்டிக்கிறீங்களா? அது எப்படி? ரத்த பந்தம்னு வச்சு பாத்தீங்கன்னா, அதாவது அழகா தமிழ்ல பழமொழி சொல்லுவீங்க, அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா. அத்தைன்னு சொல்றது ஆம்பளையா இருந்தா சித்தப்பா தானே. நம்ம யார அத்தைன்னு கூப்பிட்டுக்கிறோமோ அந்த அத்தை ஆம்பளையா இருந்தா அதுக்கு என்ன உறவு? சித்தப்பாம்பிங்க அதானே. பொம்பளையா இருக்குனால அத்தை, அதே ஆம்பளையா இருந்தா சித்தப்பா. அப்ப நீங்க சித்தப்பாங்கிறது அத்தைங்கிறது ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவங்க தான். இந்த தகப்பனுக்கு எந்த ரத்தம் ஓடுதோ அந்த ரத்தம் தான் அந்த பொம்பளைக்கு ஓடுது. உங்க தகப்பனுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ எந்த ரத்தம் ஓடுதோ அந்த ரத்தம் தான் உங்க தகப்பனுடைய அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ ஓடுது. அப்ப 3 ஒரே கிளை என்று சொல்லும் பொழுது அதை கட்டலாண்டா இதையும் கட்டக்கூடாது. பாயிண்ட் வணங்கிருச்சீங்களா? வித்தியாசம் இல்லை. நீங்க இருக்கு வித்தியாசம். இன்னும் சொல்ல போனா இந்த பெண் இருக்கா பாருங்க, இந்த தகப்பனோட பிறந்த சகோதரி இவளும் இன்னொருத்தனும் குடும்ப வழக்கு நடத்துறாங்க. நடத்தும் பொழுது 2 பேருடைய ரத்தமும் மிக்ஸ் ஆகி அது வேற ஒண்ணா உருவாகி போயிடுது. எதனால நம்ம கட்டிக்கிறோம் அத்தை மகளை? இந்த எங்க அத்தைக்கு வந்து வேற ஒருத்தனை கல்யாணம் பண்றோம், அவங்க 2 பேரும் சேர்றாங்க. அவனுடைய உயிரணும் இவளுடைய சிலை முட்டையும் மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகும் பொழுது இவன் இருந்து சில தன்மை, அவன் இருந்து சில, அவன் சில தன்மை எல்லாம் கலந்து வேற ஒரு படைப்பை உருவாகுது. இப்ப பால் தண்ணி எல்லாம் இருக்குது, எல்லாம் கலந்து தீண்டு வேற ஒண்ணு உருவாகுது பாருங்க. அந்த மாதிரி இது 2ம் கலந்து வேற ஒரு பொருளா உருவாயிருச்சு. பால் குடிக்காதவர் டீ குடிப்பாரு, நான் பால்லாம் குடிக்க மாட்டேன் பாரு. அதுல இருந்து தயாரிக்கப்பட்ட டீ என்ன செய்வாரு? குடிப்பாரு. டீ குடிக்கும், பால் குடிக்க மாட்டேன். அப்படி மாதிரி உள்ளதான் இது. அதே மாதிரி தான் எங்க சித்தப்பா இருக்கார, அவரே நேரடியா பிள்ளைய உண்டாக்குறது இல்ல. அவர் இந்த பெண்ணை பெற்றெடுக்கிறதுக்காக வேண்டி வேற ஒரு பொம்பளையோட அவர் குடும்பம் நடத்தணும். இந்த எங்க சித்தப்பாவுடைய ரத்தமும் அந்த பொம்பளை ரத்தமும் ஒன்னா மிக்ஸ் ஆகணும், அதுல இருந்து ஒரு பொம்பளை உண்டாகணும். அப்ப 2ம் ஒரு உற்பத்தியில விஞ்ஞானப்படி பாத்தீங்கன்னு சொன்னா 2ம் சேம் ஒரே தரத்திலான இருக்குது. அத்தை மகளை கட்டுறதுல எந்த நியாயம் இருக்குதோ அதே நியாயம் சித்தப்பா மகளுக்கு இருக்கா இல்லையா? 3 பேர் ஒரு தாய் மக்கள் தானே. ஒரு தாய்க்கு பிறந்ததுனால நீங்க வித்தியாசம் காட்டுறீங்க. எதனால தங்கச்சி? நீங்க ஒரு தாய்க்கு பிறந்துட்டாங்க 2 பேரும். எந்த 2 பேரும்? எங்க அப்பனும் எங்க சித்தப்பனும் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க. அதேதான் எங்க அப்பனும் எங்க அத்தையும் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க. இதை விளங்கிட்டு ஒரு குழப்பம் இருக்காது. அதனால இது வந்து சகோதரி நீங்க நினைச்சுக்கிற கூடாது, நம்ம சும்மா சொல்லிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தேவர் சமுதாயத்தில் உள்ள சம்பவம், சமுதாயத்தை சுட்டி காட்டுறதுக்காக நான் சொல்லல, தேவர் சமுதாயத்தில் உள்ள ஒரு சம்பவம். அந்த தேவர் சமுதாயத்தில் உள்ளவர் வந்து சித்தப்பா மகளை காதலிக்கிறார். அது இவரை காதலிக்குது. காதலிச்ச உடனே அது எப்படி பண்ணி விவகாரமாயி அந்த சமுதாயத்தில் பிரச்சனையாய் அடிக்க வந்து ஊரை விட்டு 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. ஓடி போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த சொந்த தங்கச்சி ஒருத்தன் காதலிப்பானா? இயற்கையா வருமா? கூட பிறந்த தங்கச்சிய எவ்வளவுதான் தனிச்சு விட்டாலும் 2 பேரும் காதலிப்பாங்களா? நம்ம பொண்டாட்டி ஆக்கி நினைக்குவானா? அவன் நினைக்குவாளா? நினைக்க மாட்டாங்க. எது நடக்குதோ அதுல தங்கச்சி இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப 2 பேரும் பழக விட்டுருக்கீங்க. அவங்க எப்படி பழகி இருக்கிறாங்க? இவன் வந்து நம்ம கல்யாண மாப்பிள்ளைய பழகி இருக்கா, இவன் பொண்டாட்டியை பழகி இருக்கலாம். ஆனா சித்தப்பா மக்கள் தான் இது நடந்துகிட்டு இருக்க நாட்டுல நிறைய. அப்ப சொந்த கூட பிறந்த தாய் தந்தைக்கு பிறந்த தங்கச்சியை மட்டும்தான் தங்கச்சியா பார்ப்பான். நீங்க இந்த மாதிரி செய்யறதுனால வேற சில தவறுகள் வருது. சித்தப்பா மகதான தங்கச்சி முறைதானு முறையை பழக விட்டுறீங்க. பழக விட்டு இவன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த பொம்பளைட்டையும் சிலுமிசம் பண்ணி விட்டுறான். நீங்க நம்பிக்கை விட்டு போயிடுறீங்க. அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட உறவா எடுத்துக்கிற கூடாது. ஐயாக்கு மைக் கொடுங்க. மைக்கில் கேளுங்க. முத்துக்குமார்
கீழக்கரை. கொஞ்சம் அடுத்தது உங்களுக்கு கொடுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன? முத்துக்குமார், கீழக்கரை. இன்னைக்கு என்னுடைய சொந்த பந்தங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 70% பேர் இஸ்லாத்துல இருக்கிறாங்க. அதில் ஒரு கேள்வி சொல்லாம விட்டுனா சொல்லுங்க. அவர் கேள்வியில் ஒரு கேள்வி பாக்கி இருக்கு. 70% பேர் இஸ்லாத்துல இருக்காங்க. அந்த சூழ்நிலையில நான் அவங்களோட வரும்பொழுது பல இஸ்லாமிய சகோதரர்கள் சலாம் சொல்றாங்க. அப்ப மறு சலாம் வந்துட்டு நானும் சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகுது. ஏன்னா அவங்களோடய நான் பழகுறதுனால இது சரியா தவறானுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அப்படி சொல்லும் பட்சத்துல அந்த இஸ்லாமிய சகோதரர் சொல்றாங்க, நீங்க தான் இவ்வளவு தூரம் சலாம்லாம் சொல்றீங்களே, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதானால் இஸ்லாத்தின் கொள்கைகளையும் இஸ்லாத்தின் கோட்பாடுகளையும் கடைபிடித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் ஒரு இஸ்லாமியனை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்கிறாங்க. அது ஏன்? உங்க என்ன சலாம் சொல்ற விஷயமா டவுட் என்ன? கேள்வி என்ன? கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதானால் இஸ்லாத்தின் கோட்பாடுகளையும் இஸ்லாத்தின் கொள்கைகளையும் கடைபிடித்து ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு இஸ்லாமியனை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதுங்கிறாங்க. அதுக்கான அதாவது இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வதா இருந்தா முஸ்லீம்களை பார்த்து ஏத்துக்கிறாதீங்கன்னு யாரோ சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட. அது கரெக்ட் தான். ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, முஸ்லீம்களை நான் ஏற்கனவே சொன்னபடி 90% எங்க சமுதாயத்து மக்கள் இஸ்லாமிய முறைப்படி நடக்கல. நான் சொன்னேன் 5 வேளை தொழுக அதை கூட ஒழுங்காக அவர்கள் பேணி செய்யறது இல்லை. முஸ்லீம்களாக அவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா உலகத்தில் பிரச்சனையே கிடையாது. அதுக்காக சொல்லியிருப்பாங்க இஸ்லாம்ங்கிறது ஒரு அழகான கொள்கை, நல்ல கோட்பாடு, எல்லாரும் பின்பற்றலாம், பின்பற்றினா நல்லா இருக்கலாம். அதை விளங்கி அதை நீங்க காதலிக்கணும், இந்த கொள்கையை காதலிக்கணும், அதுல உள்ள நல்ல விஷயங்களை விரும்பணுமே தவிர எங்களை பார்த்து பண்ணீங்கன்னு வைங்க, நீங்க ஒரு மோசமான ஒரு முஸ்லீமை பார்ப்பீங்க, அப்ப இஸ்லாத்தை வெறுத்துருவீங்க. ஒரு நல்ல முஸ்லீம் நண்பனா கிடைச்சான்னா இஸ்லாத்தை விரும்புவீங்க. இன்னொரு முஸ்லீம் வருவான், கல்ச்சரியா இருப்பான், அவனை பார்ப்பீங்க அப்படின்றீங்க. அப்ப நம்ம கொள்கையை விரும்பணும்னு சொன்னா ஆள்க தப்பா இருக்கிற பத்தி நம்ம கவனிக்க மாட்டோம், நம்ம அவனுக்கு நல்லது சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அந்த நோக்கத்துக்காக சொல்லியிருக்காங்க. பொதுவா எந்த ஒரு கொள்கையுமே கொள்கைக்காக தான் விரும்பணும், ஆளுக்காக விரும்பக்கூடாது. அது நல்லது. கரெக்ட் கரெக்ட் அது கரெக்ட். சலாம் சரியானு கேக்குறீங்களா? அதுதான் கேள்வியா? சரி, நீங்க கேள்வி. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் சலாம் சொல்வது சரியான்னு கேட்கிறார். இப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல எல்லாமே நல்ல விஷயங்கள் நாங்க நினைக்கிறோம். நீங்க அதுல சில விஷயங்கள் நல்லது நீங்க நினைக்கலாம், எல்லாம் நல்லதா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதுல சில நல்லது இருக்குதா உங்களுக்கு படலாம். நல்லதுன்னு பட்டா அதை ஏற்றுவீங்க, அதுல மட்டும் நீங்க கடைப்பிடிக்கலாம், தப்பே கிடையாது. இஸ்லாத்துல வந்துதான் கடைப்பிடிக்கணும் கிடையாது. இஸ்லாத்துல பொய் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது, பொய் சொல்லாம இருந்தா தப்பா? இஸ்லாத்துல தண்ணி அடிக்க கூடாதுன்னு இருக்குது, அது இஸ்லாத்துல வந்துதான் தண்ணி அடிக்காம இருக்கணும்னு கிடையாது. வந்து நீங்க இருக்கலாம், வராம நீங்க தண்ணி அடிக்காம இருந்தா அந்த அளவுக்கு நீங்க நன்மை தானே செய்யறீங்க. அந்த அடிப்படையில சலாம் என்பது ஒரு அழகான முகமன். உலகத்துல இருக்கிற முகமன்கள்லயே சலாம் சொல்றது இருக்கு பாருங்க, அதுக்கு நிகரான ஒரு முகமன் கிடையவே கிடையாது. உலகத்துல எந்த இதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்ப ஆங்கிலேயர்கள் இருக்கிறான், அவன் என்ன செய்வான்னு கேட்டா எதுக்கு எடுத்தாலும் இந்த குட்டு போட்டுக்குருவான், குட் மார்னிங். காலையில என்ன செய்வான், குட் மார்னிங் சொல்லுவான். அதை மத்தியானம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வேற மாத்திக்கிடுவான். சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா குட் ஈவினிங்மா. விடை பெறும்போது கடைசியாக குட் நைட்டு போயிடுவான். இப்படி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒன்று போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அது ஆங்கிலேயருடைய இது. இதை எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஒரு இளவு வீட்டுக்கு போயிருக்கிறீங்க, அங்க போய் குட் மார்னிங் சொல்ல முடியும். காலை நேரத்துக்கு போறீங்க, காலை நேரத்தில் போய்கிட்டு குட் மார்னிங்னா நல்ல காலையாது, குட் மார்னிங்னா நல்ல காலை. அப்ப நல்ல காலை பொழுதாது, அங்க செத்து போயிருக்கிறான், அப்பனை பறி கொடுத்து உட்காந்துருப்பான். அவன்கிட்ட போயிட்டு நல்ல காலை பொழுது, நான் அவனுக்கு கோவம் வரும், ஏன்டா நல்ல காலையாடா இது, கெட்ட காலையா, கெட்ட நேரத்தை பிடிச்சி அப்படின்னு சொல்லிடுவான். அது எல்லா நேரத்துக்கும் யூஸ் பண்ண முடியல. ஒருத்தன் சோகத்துல உட்காந்துருப்பான், அவன்கிட்ட போயிட்டு குட் மார்னிங், அட போட நானே நொந்து போய் உட்காந்துருக்கேன், ஏன்டா குட் மார்னிங் கேட்பானா இல்லையா? அப்ப காலையில ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு, பகலுக்கு ஒண்ணு, இப்படிலாம் மாறக்கூடாது. இது நல்லா இல்லை. அதே மாதிரி இன்னொரு முகமன் இருக்கு, நமஸ்தே, நமஸ்கார், வணக்கம் அப்படிங்கிறது. இதெல்லாம் என்னன்னு கேட்டா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி கொள்கிறான். வணங்குறேன்னா என்ன, கும்பிடுறேன் ஐயாங்கிறான். சில பேர் அப்படி சொல்றவன பச்சையா இருக்கிறான். நான் கேட்கிறேன், மனுஷனை கும்பிடணும், கும்பிடுறேன் ஐயான்னு ஒருத்தரை கண்டின்னு சொன்னா 2 பேரும் ஈக்குவலா இருக்கணும். மனிதன்கிற முறையில் எல்லாரும் ஈக்குவல், யாரும் யாரை விட உயர்ந்தவன் கிடையாது. அப்படி ஒத்துக்கிற கூடாது, சுயமரியாதையை காப்பாற்றணும். இந்த வணக்கம்னு சொல்வதில் நம்ம வணங்குகிறோம், வணக்கம்னா கும்பிடுறது, ஒர்ஷிப், அந்த மாதிரி செய்யறது. அந்த ஒர்ஷிப் பண்றதுன்னு ஒத்துக்கிறோம். நம்ம ஏன் மனுஷனை போய் கும்பிடணும்? இஸ்லாத்துல என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டா 2 பேருமே அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறோம். உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இளவு வீட்டுக்கும் சாந்தி வேணும், கல்யாண வீட்டுக்கும் சாந்தி வேணும், சோகமா இருக்கிறவனுக்கு சாந்தி வேணும்,
சந்தோஷமா இருக்கிறவனுக்கு சாந்தி வேணும், பணக்காரனுக்கு சாந்தி வேணும், ஏழைக்கு சாந்தி வேணும், அப்ப உயர்ந்த தலைவனுக்கு சாந்தி வேணும், தொண்டனுக்கு சாந்தி வேணும். யாரும் யாருக்காகவும் எப்போது வேண்டுமானாலும் இதை சொல்லலாம். இதையே நீங்க முஸ்லீம் குறின்னு ஒதுக்குறீங்க. நீங்களும் சொல்லுங்களேன் இதை. நான் சொல்ல மற்ற நம்மளை அடிமைப்படுத்திக்கிறாம கும்பிடாம ஒருத்தர் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதானுங்க வேணும், படுத்தவும் தூங்கணும், சாந்தி வேணும், நிம்மதி நமக்கு வேணும். எல்லா மனுஷனுக்கும் என்ன தேவையோ அதை ஒருத்தர் பிரார்த்தனை பண்ணலாம்ல. ஏன் கும்பிட்டு அடிமைத்தனத்தை காட்டுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. ஆங்கிலேயர்கள் சொன்ன குட் மார்னிங் ஏத்துக்கிட்ட நாம அதை விட நல்ல ஒன்றையும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறோம். ஆங்கிலேயம் சொல்லி தந்தாங்கிறதுக்காக வேண்டி நம்ம இதெல்லாம் விட்டு ஏத்துக்கிட்டோம்ல. எல்லாரும் சொன்னா என்னங்கிறேன், அதே முஸ்லீம் தான் சொல்லணும்ன்றது. முஸ்லீம் சொல்றாங்கன்னா நீங்கள் சேர்ந்து போட்டி போடுங்க. அதுல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. அதாவது முதல் சொன்னவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு, ரெண்டாவது சொல்ற அலைக்கும் அஸ்ஸலாம் மாத்தி போடணும், அவ்வளவுதான். அவர் ஃபர்ஸ்ட் அஸ்ஸலாம் போட்டு ரெண்டாவது அலைக்கும் பாரு. பதில் சொல்றவர் என்ன செய்யணும், ஒரு யூனிஃபார்முக்காக வேண்டி அலைக்கும் அஸ்ஸலாம், அது நான் உங்களுக்கு பதில் சொல்றேன், உங்கள் மீதும் அது உண்டாகட்டும். ரெண்டு பேரும் ஒன்னதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், உங்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும். அடாடா என்ன அற்புதமா இருக்குது. அழகா நீங்களும் சொல்லலாம், உங்களுக்கு அவரும் சொல்லலாம், யாருக்கும் சொல்லலாம். இதான் அழகான ஒரு பழக்கம். யூதர்களை தான் சொல்றாங்க, நீங்க நல்லா விளங்கிக்கணும். இஸ்ரேல்ல உள்ள யூதர்களுக்கு அரபு மொழி தான் பேசுவாங்க. அவங்க தங்களுக்குள்ள சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்லுவாங்க. யூதர்கள் தங்களுக்கு மத்தியில அரபு மொழி பேசக்கூடிய யூதர்கள் அது இஸ்லாத்துக்கு மட்டும் உள்ளது எடுத்துக்கல, நல்லது எல்லாரும் எடுத்துக்கிடுவோமே, அப்படித்தான் இருக்குது. அது நல்லது எடுத்துக்கலாம். நீங்க சகோதரர்களுக்கு முஸ்லீம் சகோதரர்களுக்கு கொஞ்சம் அறிவிப்பு. நான் முஸ்லீம் அல்லாத சகோதரர் நிறைய வந்துகிட்டு இருக்காங்க. தயவு செய்து அவங்களுக்கு கொஞ்சம் வழிவிடுங்க. இடத்தை கொடுத்துட்டு நீங்க பின்னாடி போனா நல்லா இருக்கும். அதே மாதிரி சகோதரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், முன்னாடி உட்கார்ந்து இருக்க சகோதரிகள் யாரும் பேசுறது இல்ல, பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பேசிட்டு இருக்கிறாங்க, வெளியில போய் கூட பேசலாம். ஏன்னா இங்க நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவம் கருதி கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த பெரியவங்களுக்கு வாக்களிச்சீங்களே முடிச்சோம் ஏன் வச்சுக்கிறோம். அதாவது இந்நிகழ்ச்சிக்கு காரணமே உங்க மேல இருக்க ஒரு பழி சொல்லி நீங்க நினைச்சிட்டு தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. அதை நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கோவை குண்டுவெடிப்புல எல்லா சகோதரர்களும் செத்துருக்காங்க, அதுல முஸ்லீம் சகோதரர்களும் செத்துருக்காங்க. ஆனா அதுல கைதான அனைவரும் தீவிரவாதிகள் தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா முஸ்லீம் தீவிரவாதிகள் தான் அரசு அறிவிச்சிருக்கு. உங்க மேல எல்லா மேலையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறமா முஸ்லீம் தீவிரவாதிகள் அறிவிக்கிறாப்ப அதை ஏன் ஒரு முஸ்லீம்கள் நீங்க எல்லாம் எதிர்த்து தீவிரவாதிகள் அறிவிங்க? அவன் கண்டிஷனாக ஒரு முஸ்லீமானாக இருந்தவன் அவன் செய்ய மாட்டான், அவன் தீவிரவாதியும் அறிவிங்க. இல்லையா முஸ்லீம் தீவிரவாதியும் அறிவிக்கூடாதுன்னு இதுவரை எந்த ஒரு உங்கள் முஸ்லீம் முன்னேற்ற கழகமோ எதுவே அறிவிப்பு கொடுக்கல. அறிவிப்பு கொடுக்காத மட்டும் இல்லாம அதை ஆதரிக்கிற மாதிரி தான் இன்னும் சொல்லிட்டு இருக்கீங்களே, அதை எதிர்த்து யாருமே இதுவரை அந்த ஊர்லயே அந்த அவங்க அம்மா அப்பா ஜமாத்துல இருந்து அவங்களுக்கு இன்னும் உதவிகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர்த்து அதை எதிர்த்து யாருமே எதுவும் பண்ணல. அது இன்னும் இந்த நிலைமைக்கு நீடிக்கத்தான் செய்யுது. இது தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்களுடைய செயற்குழு கூட்டத்திலோட இதெல்லாம் பேசினா கேள்விப்பட்டேன். ஆனா அப்பவும் சொல்லியிருக்காப்ல இதை நம்ம நிறுத்திக்கிறோன்னா அவங்களுக்கு உதவி பண்றது மற்ற இதெல்லாம் நிறுத்திக்கிறோம். அதை நிறுத்திக்கிறாப்லையும் இல்லை. அதை கண்டிஷனா அடுத்த தடையாவது நிறுத்திக்கிங்கன்னு நாங்க எங்களை ஆதரனா அதோடைய உங்களுடைய பதில நிறைய எல்லாரும் வந்திருக்காங்க. அதனால சிறிய விளக்கமா சொல்லுங்க. அதாவது கோவையில் இந்த குண்டு வெடிப்புல சில பேர் ஈடுபட்டாங்க இல்லையா, அவர்களை முஸ்லீம் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, அது தீவிரவாதிகள் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஏன் குரல் கொடுக்கலன்னு கேட்கிறாரு. அதாவது அவர் எந்த ஒரு நமக்கு ராமநாதபுரம் தானே, உங்களுக்கு ராமநாதபுரத்திலேயே அந்த கூட்டம் போட்டு சொல்லியிருக்கிறோம். அதுதான் ஒரு ஊரை கேட்டேன். உங்களுக்கு எல்லா ஊரு கூட்டங்கள்லையும் பப்ளிக் மீட்டிங்கல்ல மக்கள் மத்தியில சொல்லியிருக்கிறோம். இதே ராமநாதபுரத்துல போடப்பட்ட பப்ளிக் மீட்டிங்லையும் ஏன் இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு இஸ்லாமிய அடையாளம் கொடுத்துறீங்க நம்ம கேட்டோம். அதாவது விடுதலை புலிகள் செஞ்சாங்கன்னா விடுதலை புலிகள்ங்கிறீங்க, அவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்கிறதுனால இந்து தீவிரவாதம்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி உள்பா தீவிரவாதிகள் பண்ணாங்கன்னா உள்பான்னு தான் சொல்றீங்க, அதுக்கு மதத்தை சேர்க்க மாட்டேங்கிறீங்க. முஸ்லீம்ல எவனாவது ஒருத்தர் இஸ்லாத்தை அறியாம கிறுக்குத்தனமா செஞ்சுட்டான்னு சொன்னா அதை இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லணுமே தவிர இஸ்லாத்தோட அவங்கள சேர்த்து நீங்களே இஸ்லாம் தீவிரவாதிகள் சொல்றீங்கன்னு நாம கண்டிச்சு ஊரா போய் பேசியிருக்கிறோம். பேசுனது மாத்திரம் இல்ல, போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இதே மாதிரியான நிகழ்ச்சிகள்ல ஒரு 8 இடங்கள்ல இதே மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டு அதுக்கு விரிவான முறையில இது இஸ்லாம் இதை ஆதரிக்கவே இல்லைங்கிறதுக்கு சான்றுகளோட சொல்லி அதையும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதை நம்ம ஒரு காலத்திலையும் ஆதரிக்கல. எவனோ ஒரு விவரம் கட்ட ஒருத்தன் செஞ்சதுக்காக வேண்டி இஸ்லாமிய சமுதாய பொறுப்பேற்காது. அதே மாதிரி உணர்வு என்ற ஒரு வார இதழ் மூலமாக ரொம்ப விரிவான முறையில இந்த டாபிக்கை பத்தி குண்டு வெடிச்சதுல இருந்து தொடர்ந்து 6 மாசத்துக்கு
இந்த சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய அந்த கட்டுரைகளை எழுதும் பொழுதெல்லாம் இதை நாங்க எழுதிக்கிட்டு தான் வர்றோம். சகோதரர் உங்களுக்கு கவனத்துக்கு வரல, நாங்க எல்லாரும் செஞ்சிருக்கிறோம். அதுல இருக்கு எந்த குடும்பத்துக்குமா? இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க. எப்படின்னு கேளுங்களேன். குடும்பத்துக்கு உதவின்னா கோவையில 2 சம்பவம் நடக்குது, நல்லா கவனிக்கணும். ஒண்ணு குண்டு வெடிப்பு, 2வது சம்பவம் என்னன்னு கேட்டா குண்டு வெடிப்புக்கு முன்னாடி நவம்பர் மாசத்தில் நடந்த ஒரு கலவரம். அந்த கலவரத்துல 19 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டாங்க. ஒரு 1000 கோடிக்கு மேல சொத்துக்கள் சூறையாடப்பட்டுச்சு. அதுக்கு பதிலடிங்கிற பேர்லாம் இவங்க அது பண்ணாங்க. அதுக்கு முந்தி நடந்தது, அதாவது நவம்பர் நடக்குது, இது பிப்ரவரி நடக்குது. அப்ப அந்த கலவரத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி அரசாங்கம் உதவித்தொகை கொடுக்கல. அவர்களுடைய குடும்பத்துக்கு தான் நாங்க உதவித்தொகை கொடுத்தோமா, குண்டு வெடிப்பு கொடுத்தோமா? கோவை கலவரம், கோவையில் 2 நிகழ்ச்சி நடந்துச்சு. நீங்க கலவரம் வேற, குண்டு வெடிப்பு வேற. நீங்க அந்த உதவிகள் பூராவுமே கலவரத்துல பாதிக்கப்பட்ட கொடுத்தமே தவிர குண்டு வெடிப்பில் தொடர்புடையவர்களுக்கோ அந்த குடும்பத்துக்கு கொடுக்கல. குண்டு வெடிப்புக்கு முந்தி ஒரு சம்பவம், அதுல மற்ற சமுதாய மக்களாலையும் போலீஸ்னாலையும் முஸ்லிம்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதுல எந்த நியாயமும் கிடைக்கல. அந்த மக்களுக்கு கவர்மெண்ட் உதவி செய்யல. அந்த சோபா கிளாஸ் சென்டர் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள்லாம் ஒண்ணும் இல்லாம போனுச்சு. அந்த மாதிரி மக்களுக்காக உதவி செஞ்சு தப்புங்கிறீங்களா? அதான் நாங்க உணர்வுல லிஸ்ட் ஆகலாம். நீங்க பாத்தீங்களா கோவையில குண்டு வெடிப்பு நீங்க நினைச்சுக்கிட்டீங்க. கோவை கலவரம் அதுக்கு முந்தின நிகழ்ச்சி மாதிரி சரிதானே? நீங்க 2ஐயும் குழப்பிட்டீங்க, அவ்வளவுதான். நான் கொடுத்தோம் 2.5 கோடி ரூபாய் கொடுத்தோம் வசூல் பண்ணி. கோவையில பாதிப்புக்காக வேண்டி எங்க சமுதாய மக்கள்கிட்ட நாங்க வசூல் பண்ணி 2.5 கோடி ரூபாய் யார் யார் தந்தாங்க, யார் யார் கொடுத்தோம்னு சொல்லி உணர்வுல வெளியிட்டு 2.5 கோடி ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்தோம். முஸ்லீம் அல்லாத நிறைய சகோதரர்கள் கூட அதுக்கு நிதி தந்தாங்க. அதுல உள்ள முஸ்லீம் அல்லாத நண்பர்களுக்கு நிதி கொடுத்தோம். நிதி வசூலிச்சதுலயும் முஸ்லீம் அல்லாத மக்கள் தந்தாங்க, கொடுத்ததுலயும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் கொடுத்தோம், பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தோம். அது கலவரம், இது குண்டு வெடிப்பு. குண்டு வெடிப்புக்கு முந்தி நடந்த வேற ஒரு சம்பவம். அது 2ஐயும் போட்டு குழப்பிக்கிற வேணாம். ஐயா கேளுங்க, இங்க எங்க கேமரா?